Hi guys, வணக்கம். பார்ட்டி பியூட்டி, ஹீ இஸ் மை டெஸ்டினி, அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்ட். ஒன் சாட் பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களும் வந்து டேரெக்டாக நோட்டிஃபை ஆகி அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ஃபோ. நீங்கள் இப்போது ஸ்கூல் படிக்கலாம், இல்லை காலேஜ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துகிட்ருக்கலாம். ஏதோ ஒரு புண்ணியமான ஒரு வீடியோ, ஏதோ ஒரு ஷார்ட் நீங்கள் பாருங்கள், தேடுங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டிகிரி பண்ணியிருக்கோமோ அந்த டிகிரி ரிலேட்டட் பண்ணுங்கள், பாருங்கள். ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுங்க. சரி, ஓகே, அதில் ஐடியா இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கடா. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிடும். நீங்கள் ஒரு ஸ்கூல் கேர்ளாக இருக்கலாம், காலேஜ் கேர்ளாக இருக்கலாம், இல்லை ஒரு மேரிடான பர்சனாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுற கேர்ளாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ எடுத்த உடனே நீங்கள் படிக்க போகிறது கிடையாது, எக்ஸாம்ஸ் எழுத போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த ஐடியா இருக்குன்றப்போ ஓகே, இப்போல்லாம் ஒன்று இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கின்றப்போ ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகும், இதுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தூண்டுதல் வந்து உங்களுடைய ஸ்டெப்பை வேறு மாதிரி போக வைக்கும். இவ்வளோ சேலரியா, இவ்வளோ மரியாதையா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு நீங்கள் அது உள்ள ஈடுபாடு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஈடுபாடு வந்து உங்களை ஆக்ஷனாக செயலில் மாற்ற வைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களை செயலாக மாற்றும். அந்த செயல் வந்து கருவியை மாற்றும். ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த இன்ஃபோ போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. அப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியலாம் விட்டுருங்களா. சின்னதாக இன்ட்ரோ அப்படியே வெளியே கொள்ளப்படலாம். இதில் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கெட்ட பையனாக காமிச்சிருப்பேன். கெட்ட பையனா ரொம்ப கெட்ட பையனாக கிடையாது. நீங்கள் ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு சிட்டிக்கு வந்து எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பேரலாக ஒரு குட்டி ஸ்டோரி சைடில் ஓடிட்டுருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கீழே என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நான் அறுத்திருந்தேன்னா சாரி. அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் மாமா ப்ளீஸ்மா போகிறேம்மா பாரு என்ன அங்கெல்லாம் போனால் உனக்கு என்ன தெரியும்? நான் படிச்சிருக்கேன், பாரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்ப்பா, நீயா சொல்லுப்பா அப்படின்னு உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டே பர்மிஷன் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஊரை தாண்டி நீங்கள் வெளில போனதே கிடையாது. உங்கள் ஊரை தாண்ட உங்கள் தாலுக், ஓகேங்களா? உங்கள் தாலுக் வந்து ஏதோ ஒரு தாலுக். அந்த தாலுக்கில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அந்த தாலுக்குள்ளாலே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருந்திருக்கு, அதில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஓகேங்களா? உங்கள் ஊர் வந்து உங்கள் வீடு ரொம்ப ஒரு கொட்டகை போட்ட அந்த ஒரு வீடு. உங்கள் வீட்டை சுற்றி வந்து புல் வயல் அந்த மாதிரியான ஒரு வீடு. ரொம்ப அந்த 3 தரம்னு சொல்லுவாங்க இல்லையா? முதல் தரம் வந்து இந்த மாளிகையாக வீடு இருக்கும். நடுத்தரம் வந்து மிடில் கிளாஸ். நீங்கள் வந்து ரொம்ப ஏழை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஏழை. நீங்கள் எப்படியோ நல்ல படிக்கிற பொண்ணாக இருக்கிறவே இன்ஜினியரிங் காலேஜில் ரொம்ப இந்த வருமான வரி இன்கம் லோ இன்கமாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கம்மி, ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நீங்கள் படிச்சிட்டிங்க. அப்படி படிச்சுட்ருக்கவே உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் பர்மிஷன் கேட்குறீங்க. நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் நான் தான்ப்பா அந்த கம்பெனியில் நான் ஒருத்தி மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் விட மாட்டுறாங்க. அங்கே போய்ட்டு உனக்கு என்னமா தெரியும்? இல்லைம்மா, அங்கே வந்து ஃபுட் அண்ட் அக்கமடேஷன்ஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரீம்மா, நான் பார்த்துப்பாம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்ருக்கீங்க. இங்கே உங்கள் அப்பா வந்து வேணாண்டா, நீ அங்கெல்லாம் போவானா, நீ இங்கே இருந்துடுமா, அங்கெல்லாம் போயிட்டு எப்படிம்மா இருப்ப நீனு, இங்கே பாரு உன்னை பார்க்காம எப்படி அம்மாவும் அப்பாவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. நீங்கள் அழுதுட்டு 2 நாள் சாப்பிடவே இல்லை. இப்போ 2 டேஸ் கிராஸ் ஆகிடுச்சு. சாப்பிட்டுன்னு உங்கள் அம்மா வந்து திட்டுறாங்க. உங்கள் அப்பா வந்து பாசமாக கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறீங்க. சரி, என்ன வேலைக்கு போகணுமா நீனு? ஆமாம்மா, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும். நமக்கு இங்கே பாரு, ஒரு ஆடு கட்டுறது கூட கொட்டகை கிடையாது. அந்த கொட்டகையில் நம்ம தங்கிட்டுருக்கோம். என்னம்மா நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேறல, திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு கண்ணில் தண்ணி வச்சுட்டு கேட்கவே உங்கள் அப்பா உங்கள் தலையை தடவி கொடுத்துட்டு, சரி நீ போ, உனக்கு என்ன வேணும், எவ்வளோ பணம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேணாம்ப்பா, எனக்கு பணம்லாம் எதுவும் தேவை கிடையாது. எனக்கு வந்து சுகா சார் எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டுருக்கீங்க. சரிம்மா அவர் மட்டும் இல்லைன்னா
நீ இந்த அளவுக்கு படிச்சிருக்கவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்கவே, ஏன்னா சுகா வந்து உங்களுக்கு வந்து ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர் தான். ஸோ அதனால் அவர் தான் வந்து உங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். உன்னால் முடியுமா உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் தான் வந்து நீ நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு, உன்னை அனுப்பி வைக்கிறதா இருக்கட்டும், அந்த கம்பெனியில் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் சுகா வீட்டுக்கு வரீங்க, உங்கள் பேக்லாம் எடுத்துக்கிட்டு. அவர் தான் உங்களுக்கு பசி ஏற்றி விடுறாரு. பார்த்துண்ணே, ஏதோ இருந்தாலும் கால் பண்ணோம். சரிங்க சார், சரி. அப்புறம் அங்கே எல்லோரும் என்ன மாதிரி இருப்பாங்களா சார்? ஒன்றை மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒன்றை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அரை லோஸு, காலோஸு, முக்காலோஸு எல்லாம் அங்கே தான் இருக்கும். பார்த்து இருந்துக்கோ, அடிக்கடி கால் பண்ணு, ஏதாவதுன்னா கால் பண்ணும், புரியுதுல? உங்கள் அப்பா அம்மா நம்பி அனுப்புகிறாங்க. சார் இல்லை, என்ன இல்லை? உங்களுக்கு வர நான் நிறைய பணம் தரணும் சார். இதை பாரு. இல்லை இல்லை, நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். முகத்தை பாரு. முகத்தை பாரு. சொல்லுங்கள் சார். பத்திரமா இரு, இது ஒரு நாள் கால் பண்ணோம், சில்லறத்தனமாக எதுவும் பண்ணாத. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுறீங்க. பஸ் ஏறும்போது அந்த பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் தான் கொடுக்குறாரு. ஸ்லீப்பர் கோச், ஓகேங்களா? மேலே சிங்கிள் சீட்டு ஸ்லீப்பர் கோச்சு. பேக் எடுத்துகிட்டு வந்து மேலே வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி பாட்டில் கையில் கொடுக்குறாரு. சார் தேங்க்யூ சார். இல்லை இல்லை, சொல்லலை. இருந்தாலும் திரும்ப சொல்லணுமா? பத்திரமா போ, எது வரணும் கால் பண்ணு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு பாய் சொல்கிறாரு. நீங்கள் வந்து அது ஏசி கோச் போல், கண்ணாடியால் மட்டும் ஸ்க்ரீனை மட்டும் ஓப்பன் பண்ணி பாய் சார் அப்படின்னு இது எல்லாமே வந்து சுகா தான் பண்ணுறாரு. சுகா தான் உங்களுக்கு புக் பண்ணியிருப்பார். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஓப்பன் பண்ணால் பெங்களூரில் இருக்கீங்க. உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கார், லக்ஸரிஸான ஒரு கார் வருது. அந்த காரில் வந்து ஓப்பன் பண்ணால், என்னம்மா நீங்கள் தானே ஒயினு? ஆமாம் சார். உட்காருங்க. பேகு? பேக் அங்கே இருக்கு அப்படின்னு பயந்த மாதிரியே பார்க்குறீங்க. அந்த கார் உள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. யாரும் கிடையாது, டிரைவர் மட்டும் தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே முடிச்சுக்கிட்டே அந்த பேக் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு பயந்துகிட்டே உட்காடுறீங்க. உங்களுக்கு கால் வருது. சுகா சார். போயிட்டியா? கார் வந்துச்சா? ஏறிட்டியா? ஏறிட்டேன். இது என் ஃப்ரெண்டோட கார் தான். அப்புறம் என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்க போகிறேன். சார் பீச்சின்னு சொன்னீங்க. பீச்லாம் கிடையாது, பீச்லாம் சேஃபாக இருக்குமான்னு தெரில. என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்க போகிறேன். உன் கூட என் ஃப்ரெண்டோட தங்கச்சி இருப்பா. ஓகே சார், ஓகே. அப்புறம் எது ஒரு நாள் கால் பண்ணேன், பயப்படாத. பஸ்லேருந்து இறங்கும்போதே கால் பண்ண மாட்டியா? சார் இல்லை, மேலே ஏறும்போது ஏறிட்டான், இறங்கும்போது கஷ்டமாக இருந்துச்சா. அப்புறம் என்ன பார்த்து பத்திரமா இறங்குனியா? இறங்கணும் சார். அந்த பத்திரத்தில் கீழே இறங்கி என்ன பண்ணணுன்னு தெரியல. கையில் ஃபோன் இருந்து கூட பண்ணணும்னு தோணலை. இதை பாரு, ஏதாவது பயமாக இருந்தேன்னா டக்குன்னு இந்த சுகா தான் நினப்பு வரணும், புரியுதுலா? இப்போ புரியுது சார். எது பயப்படுற? கையில் வெறுக்குதா? பொய் சொன்னேன்னு வை. கொஞ்சமாக பயமாக இருக்குது சார். நான்லாம் அங்கே ஒர்க் பண்ண முடியுமா சார்? எனக்கு வர இங்கிலீஷ் ஒழுங்காக வரவே வராது. தமிழ் மீடியம் வேறு, அங்கெல்லாம் நிறைய பேசுவாங்கல்ல. இதுக்கு தான் சார் நான் சொன்னேன் சென்னையிலே வேலை பார்க்குறேன்னு. நீங்கள் வேறு பெங்களூரில் போன்னு சொல்லி அனுப்பி விட்டீங்க. எனக்கு இங்கே இருக்கிற டிரைவர் அண்ணாவே இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி இருக்குது. லூஸு, அது கன்னடம். சும்மா எல்லாத்துக்கும் அழாத. இதை பார், அழறியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழுதுடுவான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு அந்த பேக்கை இறுக்கமாக பிடிச்சிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அந்த டிரைவர் வேறு குறுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியாலே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு கன்னடம் தான் தெரியும், அவருக்கு வந்து தமிழ் தெரியாது, ஓகேங்களா? இப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்கவே, இப்போ என்ன பயந்து சாவறியா? ஆமாம். நீங்கள் வேணால் என்ன சென்னையில் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு. அவங்களாம் இங்கே பாரு, இங்கே சேலரி உனக்கு எவ்வளோ தெரியுமா? 40,000. எடுத்த உடனே ட்ரைனிங்கெலாம் கொடுக்க மாட்டாங்க, புரியுதா?
அப்படியா சார்? சென்னையிலனா எவ்வளோ சார்? சென்னையிலனா 15 இல்லை 20 தான் தருவாங்க. இங்கே டபுள் தெரியுதுல்ல. காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அங்கே ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே உனக்கு ஃப்ரீ. ஒழுங்காக இரு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோ. அங்கே உங்கூட தங்குற பொண்ணு உனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பா. நிறைய விஷயம் மாற்றி விடுப்பா. மாறிக்கோ. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்புறம் அக்சசரிஸ் எல்லாமே எல்லாமே புரியும்ல? சார் புரியல. புரியும். நீ கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு கால் பண்ண, பயப்படாத. சார் 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 அப்புறம் அந்த இங்கிலீஷ்? நீ இங்கிலீஷ்லலாம் பேச வேணாம். நீ தமிழ்லே பேசு. எல்லாருக்கும் தமிழ் வரும். அந்த கம்பெனியோட ஓனரே தமிழ்காரன் தான். என்னோடய ஃப்ரெண்டு தான். புரியுதா? ஓ ஓகே சார். உங்களை மாதிரி அவன் என்ன மாதிரிலாம் இருக்க மாட்டான். கொஞ்சம் நீ என்ன சொல்கிறது, இந்த பாரு ஒயின்னு இங்கே பாரு. உன் கூட அந்த பொண்ணு இருப்பா, பார்த்துப்பா. நீ ஃபோனை வை. நீ போயிட்டு ரீச் ஆகிட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கட் பண்ணிட்டாரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் இப்படி பேசினா தான் நீங்கள் சரியாகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. கார் போகுது. பார்த்தா அந்த பிரிட்ஜெல்லாம் பார்க்கும்போது, அந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்கும்போது பெரிய பெரிய பில்டிங்ஸு, பெரிய பெரிய கடை, பெரிய பெரிய ட்ரெண்ட்ஸு, ஏசி பையு இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு என்னடா இப்படி தான் இருக்குது, ஒரே ஒரு சின்ன ஹோட்டல் கூட கிடையாது, சின்ன இது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குது, பார்க்க முடியுது. பார்த்தா ஒரு பெரிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அங்கே முன்னாடி ஜான் ஜங்குக் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஜியான் ஜங்குக். சார் இது உள்ளதா? இது உள்ளதாம்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னடத்தில் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு போகணுன்றதை கை காமிச்சோடனே நீங்கள் டக்குன்னு போகிறீங்க. இப்போது உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய நாய் அங்கே கட்டி கிடக்கு. லொல்லுன்னு சொல்லிட்டு கத்துது. நீங்கள் அந்த பேக்கை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு போய் ஓரமாக நிற்கிறீங்க. ஹே ஒய், நீ தானே? நான் தான். நீ தான் தியாவா? ஆமாம், வா. இல்லை, அந்த நாய் என்னையே பார்த்து. அது ஒன்றும் பண்ணாது. அது வெட்டித்தனமாக சும்மா தின்ட்டு உட்காந்துட்ருக்குதுல்ல, அதனால் எதாவது பண்ணணும்ல, அதனால் குழச்சி காமிக்குது ஒன்றுன்ட்டு. வா. இல்லை, வாதியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தியா கூப்பிட்டு போகிறா. ஆனால் உங்கள் கண்ணு அந்த நாயே தான் பார்த்துட்ருக்கு. அந்த நாயே பார்த்துட்ருக்கவே பயப்படுறியா? அந்த நாய்க்கு பயப்படுற ஒரே ஆள் நீ மட்டும்தான் என் வீட்டில், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவே. பெரிய வீடு, ரொம்ப பெரிய வீடு, மாளிகை மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கவே கீழே பார்க்கவே இல்லை உங்கள் கண், எல்லாம் மேலேயே பார்த்துட்ருக்கு. பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஐயோ இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட ஒரு 4-5 வீடு சேர்ந்த மாதிரி இருக்குல்ல இது அப்படின்னு பார்த்துக்கிட்டே நீங்கள் மட்டும் போனீங்கன்னா அங்கே அந்த ஹாலுக்கு நேராக கரெக்டாக ஒரு பெரிய ஜம்போ சைஸில் ஒரு லைட்டு ஸ்பைரல் ரிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸ்பைரலாக இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு, தியா இது மேலே இருந்து விழுந்துச்சுன்னா? அதெல்லாம் விழாது, வா. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்கே சாப்பிட்ட? இப்போ தான் வர, அதுக்குள்ளே சாப்பிட்ருப்பியா? வா, போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். எங்கே இன்றைக்கே போகணுமா? அப்புறம் நீ ஜாயின் பண்ணணும்மா? ஓ சரி. அப்புறம் சுகா சார் வந்து கால் பண்ண சொன்னார், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்லாம் அங்கே டீ பை மேலே வச்சுட்டு அப்படியே நீங்கள் கால் பண்ணுறீங்க சுகாவுக்கு. ஹலோ, சார் வந்துட்டேன் சார். அப்புறம் உங்கள் தியா அந்த பொண்ணு இருந்தாங்க சார். என்ன நல்லா பேசினாலா? அதெல்லாம் நல்லா பேசுகிறாங்க சார். அப்புறம் இந்த வீடு பார்க்கவே பயமாக இருக்குது. அப்புறம் ஆனால் உன ஏதாவது கற்பனை கோட்டை கட்டுவேன் பார். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள். என்ன தோணுதோ பேசு. ஏதாவது உனக்கு அன்கம்ஃபர்டாக இருந்தால் அதையும் சொல்லணும். அதுக்காக தான் அவளை இங்கே தங்க வச்சுருக்கேன். ஓ ஓகே சார். அப்புறம் என்கிட்ட பேசாத, தியாட்ட பேசு. தியாட்ட கொஞ்சம் கொடு, நான் சொல்லிடுறேன். அப்படியே ஃபோனு தியா கிட்ட போகுது. ஹலோ, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ, காலில் விழுந்ததில்ல. அப்படியே ஒயினை பார்த்துட்டு தியா தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு, இதோ பார் சுகா, நீ சொல்கிறேன்னு தான் நான் கேட்குறேன். அப்புறம்
நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதில்ல? அதெல்லாம் புரிஞ்சுது, வாய்ப்பில்லை. இது பாரு ஷுகா, உனக்காக தான் இங்கே நான் இவ கூட ஸ்டே பண்ணுறேன். அதுக்கு அதுக்கு நான் நான் அதை பற்றி எதுவும் பேசாத. அப்புறம் 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 எதை பற்றி பேசணும்? இந்த பாரு ஷுகா, நான் சொல்லிட்டேன், லவ் யூடா. ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணுற? ரொம்ப லவ் பண்ணுற. ஏன்டா என்ன உனக்கு பிடிக்கவே இல்லை? பாரு, ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு கொல்லாத ப்ளீஸ். நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். அவ என்னோட பயாலஜி சிஸ்டர் மாதிரி பார்த்துக்கிறேன்டா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, லவ் யூ ஷுகா அப்படின்னு கண்ணில் தண்ணியே வருது தியாக்கு. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் மனசு இறங்கு தான். பட் ஆனால் அந்த மனுஷனுக்கு பிடிக்கல, அவங்கள தியாவை பிடிக்கல. தபார், இங்கே அழுது சீன் போட்டு சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணாத, எனக்கு பிடிக்கல. ஷுகா, நான் சொன்னதை மட்டும் நீ கேளுன்னு ஃபோன் வை. டே நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் பேசு. இல்லைன்னா அப்புறம் நான் ஒயினுக்கு நான் எதுவுமே சொல்லித்தர மாட்டேன், பார்த்துக்கோ. என்ன பேசணும்? கொஞ்ச நேரம் பேசுடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேன். என்ன பண்ணுறாங்க? மாப்பிள்ளை பார்க்குறாங்க, எவனையும் பிடிச்சிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றாங்க. எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா வேற எவனையும் கல்யாணம் பண்ணிக்கோ. இதுக்கு தான் இரு, நான் முதல்ல கிளம்புறேன். ஏய் என்ன பண்ணுற? பேசு, நல்லா பேசு. நான் என்னால் முடியல. ஏசுக்கு அப்படி பண்ணுறான். ஒரு தடவை நேரில் பார்க்க விடுறியா நீ? இல்லை வீடியோ காலையாவது வரியாடா நீ? நான் கால் பண்ண காலையும் எடுக்க மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா அழுதுட்டு பேசிகிட்டு இருக்கா. கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு மாதிரி சத்தம் வந்துருக்குமா, அலற சத்தம். இங்கே நீங்கள் வந்து தியா அழறியா? எதுக்கு? ஒன்றும் இல்லை வைன். ஷுகா, வைன் கிட்டே கொடுக்குறேன், பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே கண்ணெல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு கிச்சனில் போயிட்டு தண்ணி தான் இருக்குது, அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு வந்து தியா அப்படியே உங்ககிட்ட இந்தா குடி. ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறீங்க. இங்கே தண்ணி இப்படியே வாங்கிட்டு, என்னதியா எதுக்கு அழுதா? அதுவா, அது ஒன்றும் இல்லை. ஷுகா சார்ட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், அவர் முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்காரா, அதான் சார் ப்ளீஸ் ஏதாவது நீங்கள் தான் பண்ணணும் சார். அடுத்தது மாஸ்டர் டிகிரி பண்ணலான்னு இருக்கேன், ஐடியா கொடுங்க சார், நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஞ்சினேன். வேறு ஒன்றும் இல்லை வைன் அப்படின்னு சொல்லிட்டு தியா நார்மலாக பேசிகிட்ருக்கா. அப்படியே தியாவுக்கு வந்து ரூம் வந்து அலோகேட் பண்ணுறான். இப்போது தியா எல்லாமே சொல்லிக் கொடுக்குறா, பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும், நீ இப்படி குளிச்சுக்கோ, இங்கே ஷாம்பு இருக்குது, சோப் இருக்குது, இந்த பிராண்ட் உன்னோடது இல்லைன்னா சொல்லு, நம்ம வேறு மாற்றிடலாம், இது உனக்கு அலர்ஜி ஏதாவது வர மாதிரி இருந்ததுனாலும் சொல்ல மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே தியா வந்து சொல்லிக் கொடுக்குறா. சொல்லிக் கொடுக்கவே இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தாலுமே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, நல்லா டக்குன்னு அப்சர்வ் பண்ணுற ஒரு கேரக்டர் கேட்டகரி நீங்கள். அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு சுடிதார் எடுத்து அப்படியே மாட்டுவீங்களா? மறந்துட்டேன் வேணும் வெயிட் பண்ணேன். இந்த ட்ரெஸ் வேண்டாம் 20 நிமிஷம். இல்லை தியா வேண்டாம். இதை பாரு, ஷுகா சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொன்னாரோ கேட்பேன். ஆமாம் சொல்லியிருக்காருல்ல, ஓகே. நீ போதியா போ, என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு டவல் கட்டிருக்கீங்க, ஓகேங்களா? டவல் கட்டு உங்கள் முடியெல்லாம் அப்படியே தொடச்சிட்ருக்கீங்க. இங்கே கரெக்டாக ஒரு பஞ்ச் அளவுக்கு ஒரு பஞ்சாக வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போடுறா. இதில் எந்த டிஷர்ட் உனக்கு? தியா என்ன பண்ணுறா? இந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேனே. என்ன போட மாட்டேன் நீ? போட மாட்டேன், பழக்கம் இல்லை. சுடிதார் மட்டும் கூட ப்ளீஸ். சுடிதார்லாம் கிடையாது, டிஷர்ட் தான் போடு. இந்த ஜெகின் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 30 சைஸ் இருப்பியா நீ? நான் 32. நீ 32வா? என்னோடய லெகின் வந்து மீடியம் தான். நீ வேறு ஜெகின்லாம் சொல்கிற, எனக்கு தெரியாதே. ரெண்டும் ஒரே சைஸ் தானே? மீடியம் சைஸ். மீடியமா?
சரி ஓகே, ஒரு 30 தான் இருப்பான்னு நினைக்கிறேன். 30 தான், 32 இருக்குது. நீ எது வேணால் போட்டுக்கலாம், ரெண்டுமே கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும், போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெகினு, ஒரு டார்க் ப்ளூ கலரில் ஜெகினு, ஆரஞ்சு ஸ்ட்ரைப்ஸில், ஓகேங்களா, ஸ்ட்ரைப்ஸில் ஒரு டிஷர்ட்டு, 3/4 டிஷர்ட்டு ப்ளஸ் வந்து ஜெகின் எடுத்து கொடுத்துட்டு இதை போட்டுக்கோ அப்படின்றீங்க. ஐயோ, இது என்ன டிஷர்ட் இடுப்பு வரைக்கும் தான் இருக்கும் போல் எப்பயுமே. ஆமாம், இந்த டிஷர்ட்டுக்கு இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். 3/4 ஸ்லீவ் இல்லை, போடு. வேணாம், ஃபஸ்ட் நாளே எனக்கு இப்போல்லாம் எதுக்கு டாஸ்க் கொடுக்குற நீ, போடு ஒயின்னு அப்படின்னு தியா நின்றுட்டுருக்கு இடுப்பில் கை வச்சுட்டு. இல்லை சரி போடுறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு வரீங்க. உங்களுக்கு அதை போட்டோடனே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா ஏதோ கையெல்லாம் வச்சு மறைச்ச மாதிரியே வரீங்க ப்ரெஸ்ட்டு. அங்கே ஒன்றும் மறைக்கிறதுலாம் இல்லை, வா வெளில வா. இல்லை வெளில வா போயின்னு கரெக்டாக இருக்குது. இன்னர் என்ன போட்டிருக்கா? என்னெல்லாம் போட வேண்டியெல்லாம் போட்டிருக்கேன். இல்லை ஏந்தியா என்னை சங்கடப்படுத்துகிற, போ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ். எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, விடு. இன்னர் நீ வாங்கி வச்சுருந்தா வச்சிரு, நான் அப்புறமா போட்டுக்கிறேன், ப்ளீஸ். சரி விடு, எல்லாம் ஓகே தான். அப்புறம் ஷூ போட்டுக்கோண்ணே. இந்த ஷூ கரெக்டாக இருக்குமா? என்ன 7 8 நீ சைஸு? நான் 7 ஆச்சே. ஷூனா ஒரு 8 இல்லை 9 வரும். 8 ஓகேவாக இருக்கும். போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களை பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு அப்படியே 2 பேருமே இப்போ ரெடியாக இருக்கீங்க. கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஒரு கார் வருது, அதே கார் தான் இருக்குது, அந்த கார் இருக்குது, டிரைவர் இருக்காங்க. இப்போ நீங்கள் தியா 2 பேர் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கீங்க. இந்த டிரைவர் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு மெய்ட் இருப்பாங்க, இவங்களை தவிர யாரும் கிடையாது. இப்போ அந்த காரில் அப்படியே ஏறிக்கிட்டு திரும்ப அப்படியே ஆஃபீஸ்க்கு ரன் ஆகுது அந்த காரு. இங்கே தியாவுக்கு அப்படியே கால் வருது. ஷோ டார்ச்சர். ஹலோ சொல்லுமா, எங்கடி இருக்கா? ஏன் கெஸ்ட் ஹவுஸில்? எது கெஸ்ட் ஹவுஸு? என் வீடு என்ன பண்ணுது? அம்மா கத்தாஜா, நான் இனிமேல் கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்க போகிறேன். சும்மா ஏதாவது கத்திட்டே இருந்து வையேன், கால் கூட எடுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஃபோனை வை மேலே. ஏய் ஃபோனை வையம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன். இல்லடி, நீ என்ன சொன்னாலும் என் காதில் விழாது, ஃபோனை வச்சிரு, மரியாதை வச்சிரு அப்படின்னு ஃபோனை வைக்கிறீங்க. என்ன பேசுகிறீங்கன்னு சரியாக கால் விழல, ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க விண்டோவால். திரும்ப அடுத்தது கால் வருது, ஜங்குக் தான். ஷோ, இவன் எதுக்கு கால் பண்ணுறான்? அண்ணா சொல்லுண்ணா. என்னதியா திமுறா? அம்மாக்கிட்ட என்னடி பேசுனா? இல்லை அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு தானே வச்சேன். இந்த பாரு, இங்கே கத்தி பேசுகிறது அதட்டி பேசுகிறலாம் வச்சிருந்தேன் வையன், அவ்வளோதான். உனக்கு என்ன நெக்ஸ்ட்டு 1 இயர், அது வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ளே நீ ஓகே மட்டும் சொல்லன்னு வையன், அப்புறம் இருக்கும் உனக்கு. என்ன கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்குறான்றியாம்மா? ஆனால் இல்லை, சுகா ஒரு பொண்ணை உங்கள் வேலைக்கு எடுத்திருந்தார்ல, அவர் தான். ஓகே சொல்லியிருந்தான். என்ன அந்த பொண்ணு எல்லாம் ஓகேவா? செக் பண்ணியா? ஓகேண்ணா, குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஓகே பக்கா. அந்த பொண்ணு அதெல்லாம் ஓகே, பட் எம்ப்ளாயின்ற இடத்துல மட்டும் வை, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜில் எடுத்துக்க விட்டுறன்னு ஏன்? அப்புறம் அதெல்லாம் இல்லைண்ணா, அவள் தனியாக தான் இருக்கா, நான் தனியாக தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாத நீ சொன்ன மாதிரி பார்த்துக்குறேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாகவே தியா பேசிகிட்ருக்கா. நீங்கள் மட்டும் விண்டோ வழியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஜங்குக்கு வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கவே ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா பேசிகிட்ருக்கு. சரி, எப்போ ஜாயின் பண்ணுறா? இப்போது வந்துட்ருக்கோண்ணா, ஆஃபீஸ்க்கு தான். சரி ஓகே, வந்து பார்த்துட்டு போ. ஓகேண்ணா அப்படின்னு கால் கட்டு. அப்படியே ஆஃபீஸ் அது கிட்டத்தட்ட ஒரு 20 above ஃப்ளோர்ஸ் இருக்கும் போல் இருக்கு. பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கிளாஸஸாக இருக்கு. அப்பாடா தியா, இதுதான் உங்கள் ஆஃபீஸா? சரிப்பா வெளில போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடி எடுத்துகிட்டு கழுத்தில் அப்படியே மாட்டிக்கிறா. தியா அவங்க ஒரு எம்ப்ளாயாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படியே
அவள் ஐடி கார்டு எடுத்து மாட்டிக்கிட்டா. தியாவோட அப்படியே பாடி லாங்குவேஜ் அப்படியே டோட்டலாக மாறுது. ஆட்டிடியூட்லாம் வேறு மாதிரி இருக்குது. பார்த்தோன்னே நிறைய பேர் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அதாவது இங்கே தியா வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்கா. ஸோ அதுக்கான மரியாதை கிடைக்கும் இல்லையா? ஸோ எல்லோரும் குட் மார்னிங் சொல்லிகிட்ருக்கவே, தியா நீ இங்கே என்னம்மா வேலை செய்கிற? வைஸ் பிரசிடெண்ட். வைஸ் பிரசிடெண்ட்டி வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. வைஸ் பிரசிடெண்ட்னா எத்தனை பொசிஷன் மேலே இருக்க நீனு என்னோட? அது ஒரு 7 இருக்கும். 7? வா. ஐயோ உன்னை போய் இப்படி இந்த பார் வா ஓரா பண்ணுவேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டரில் அப்படியே சைன் பண்ணுறீங்க. அங்கே நிறைய ஸ்கேனிங்லாம் நடக்குது. உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க, தம் ஃபிங்கர் ஸ்கேன் பண்ணுறாங்க. சேம் டைம்ஸ் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறீங்க, செக் பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்குமே கால் பண்ணலாம், பேசுகிறாங்க. இங்கே தான் இருக்கீங்களா, இதுதான் உங்கள் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணி முடித்த உடனே உங்கள் கேபினில் உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனர் இருக்காங்க. ட்ரைனர் இவங்க தான் சொல்லி தருவாங்க அப்படின்ற மாதிரி தியா சொல்லிவிட்டு போயிட்டா. நீங்கள் முடிச்சுட்டே இருக்கீங்க. தியா போகாது தியா, கொஞ்ச நேரம் இரம் ப்ளீஸ், ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அந்த பையனை பார்த்தாலே. என்ன பயம் உனக்கு? உட்கார், சொல்லி தருவாங்க. அப்புறம் விக்கி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடணும் இன்றைக்கி குள்ள. ஓகே மேம் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு தியா போயிருப்பா. நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உட்கார் அப்படின்ட்டு அந்த விக்கி வந்து கொஞ்சம் ரூடான கேரக்டர் போல் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு பேசிக்லாம் தெரியும் போல் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸு, மைக்ரோசாஃப்ட் எல்லாமே தெரியும் போல். அதில் ஸ்ட்ரக்சரெல்லாம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்ட்ரக்சரல் ஆப்ரேட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரியுன்றதால உங்களுக்கு புரியுது. ஓகே இப்படி பண்ண போல் இங்கே வந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக்கல் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ சிஸ்டமேட்டிக்கல் அப்படின்னா நம்ம வந்து எங்கேயுமே வந்து பெண்டிங் இருக்காதுன்றப்போ எல்லாமே கரெக்டாக A to Z உங்களுக்கு புரிஞ்சிச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு தடுமாற்றம் இருக்கும்ல. ஸோ இப்படி மெயில் பண்ணணும், அப்படி பண்ணணும், இவங்கக்கிட்ட இப்படி கேட்கணும், இப்படி பேசணும், ரெக்வஸ்டிங் இப்படிலாம் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து சில விஷயம் பேசிக் உங்களுக்கு தெரியலை. என்னதான் இருந்தாலும் அப்படியே ஓடுது. அன்றைக்கி உங்களுக்கு ட்ரைனர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு வர ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் தான் சிங்கிள் ஹேண்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்றைக்கே வந்து லோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்து இன்றைக்கே லோட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியோடு இன்றைக்கி நீங்கள் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக உங்கள் சேர்லேருந்து எழுந்திரிச்சு வரீங்க. டே ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி வந்து எப்படி டே போச்சு என்னன்னு சொல்லிட்டு தியா அவங்ககிட்ட பேசுகிறா நல்லா. அன்றைக்கி செட் ஆகிட்டீங்க. இந்த கல்ச்சருக்கு லைட்டாக செட் ஆகிட்டீங்க. புரிஞ்சிச்சு இதுதான் இப்படி தான் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஓகே நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்கள்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்குமே ஐடி கார்டு வந்து டேகோடு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஹாப்பினஸ், அந்த ஐடி கார்டு கையில் வாங்கினோடனே ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி கூடலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னோடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த ஹாப்பினஸோட வீட்டுக்கு தியா கூட போகிறீங்க. காரில் மெய்ட்ஸ் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி மிங்கிள் ஆகிட்டீங்க. அந்த அட்மாஸ்ஃபியருக்கு நீங்கள் ஓகேவாயிட்டீங்க. அடுத்த நாள் காலையில் தியா கூட திரும்ப ஆஃபீஸ் வரீங்க. ஆஃபீஸ் வந்தோடனே மெயில் வந்திருக்கு. எல்லாேருக்கும் வந்து மெயில் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த டைமிங்கில் வந்து மீட் இருக்குது, ஸோ வந்துடுங்க அப்படின்ற மாதிரி மெயில் வந்திருக்கு. உங்களுக்குமே வந்திருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே எங்கே மீட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் அந்த விக்கி தான் உட்காந்துட்ருக்கான். அந்த விக்கி கிட்டே கேட்குறீங்க. அங்கே இதுக்கு மேலே பேசினா என்ன முட்டு கொட்டிடுமா என்ன ஓவராக பண்ணுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு 10:30 போல் மீட்டு போல். அப்படி 10:30க்கு நீங்கள் ரிமைண்டர் மட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் பார்த்துட்டே இருப்பீங்க. 10:30 எல்லோரும் எந்திரிச்சு போகிறாங்க. மீட்டிங் போகணும்ல, தியா இதில் வருவாளோ வரமாட்டாளா எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போனால் அதில் தியா இல்லை. மீட்டிங்கில் எல்லாருமே அசம்பிள் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட அதில் உட்காந்துருப்பாங்க போல். அப்பாடி என்ன இவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு, இந்த பக்கம் அதே விக்கி தான் வந்து உட்காடுறான். நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்க அந்த பொண்ணு வந்து, ஹாய் என்ன நியூபியா? ஆமாம் நீங்கள்? நான் ஜாயின் பண்ணி 2 months ஆகுதுப்பா, அதனால் ஓரளவுக்கு ஓட்டிகிட்ருக்கேன். 2 months ஆகுதா? எப்படி நீங்கள் அங்கே மேனேஜ் பண்ணீங்க?
அப்படின்னு கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. எனக்கு இங்கே பார்த்தாலே பயமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் இந்த பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான்ல, இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கிறப்ப எல்லோரும் ஒழுங்காக உட்காருங்க, ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆமாம், ஜங்குக் இப்போ தான் வராரு. ஜங்குக் வரும்போது எல்லா பொண்ணுங்களும் அப்படி ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கு. நல்ல என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப ரோடு கேரக்டர், கோல்டு, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட் ஆனால் நல்லவர் மட்டும் கிடையாது, ரொம்ப கெட்டவர் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ஆஃபீஸில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் வராரு. வந்துட்டு மீட்டிங் போயிட்டுருக்கு. எல்லோரும் ஓகே 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 பண்ணிடுறோம் சார், பண்ணுறோம் சார், பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, இந்த மந்த்துக்கான பார்ட்டி இந்த வீக்கெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பார்ட்டினா என்ன பார்ட்டியாக இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. பார்ட்டின்னு தெரியாதா? ஐயோ, இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி உனக்குலாம் எதாவது தெரியாது? நான் இந்த பார்ட்டிக்காக தான் நாங்களாம் ஒர்க் பண்ணுறேனே தெரியுமா? நான் 2 பார்ட்டி வந்து அட்டன் பண்ணிட்டேன். மந்த்லி இங்கே வந்து பார்ட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஓ, ஓகே ஓகே, பார்ட்டின்னா சோறு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. சாப்பாடு நமக்கு வேணுன்றது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. இப்போ அந்த மீட் முடிச்சுட்டு போகும்போது தான் ஒரு பொண்ணு சுகா ரெக்கமெண்ட் பண்ணால, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஐடியா வருது, தாட் வருது. டக்குன்னு நின்றுட்டு, யார் அந்த பொண்ணு சார்? யார் சுகா ரெக்கமெண்ட் பண்ண பொண்ணுன்னு கேட்குறேன். எனக்குமே தெரியல சார். ஒன் யாருங்க அப்படின்னு கேட்டவுடனே உங்களுக்கு காதில் விழலை. மற்றவங்களும் அந்த பார்ட்டின்னு சொன்னோடனே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காளுங்க, பசங்களும் பேசிகிட்டு இருக்கானுங்க, அதனால் காதில் விழலை. ஒயின் யாருன்னு கேட்டேன். நான் தான் ஒயின். என்ன மாதிரி வேறு யாராவது இருக்காங்களோ? என்ன இப்படி அவருக்குள்ள தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே அங்கேயும் நீங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. எல்லோரும் அவங்கவுங்க முகத்தை அப்படியே திருப்பி பார்த்துட்ருக்காங்க. ஒயின் யாருன்னு கேட்டேன். கோவம் வந்துடுச்சு அவருக்கு. ஏன்னா 2 தடவை கூப்பிட்டோம், அவள் யாருன்னு தலையை தூக்கி காமிக்கலன்னு கோவம் வந்துடுச்சு அவருக்கு. சார், என்னோடய நேமும் ஒயின் தான் சார் அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க கை தூக்கிக்கிட்டு. கபின்மா. ஐயோ, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அந்த பொண்ணு, ஏய் என்ன உன்னை பாஸு காபின்லாம் கூப்பிட்றாரு, என்ன பண்ண? ரிலேஷனா நீ, இல்லை ஏதாவது தெரிஞ்ச பொண்ணா நீ அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. இந்த விக்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டில் அப்படியே கார்னரில் இருக்கும். என்ன? பாஸோடைய கேபின் போ அப்படின்னு அந்த விக்கி சொல்லிவிட்டு அம்மாட்ட உட்காந்துட்ருக்கான். இந்த அசிஸ்டண்ட் வந்து நீங்கள் வராமல் அங்கேயே நிற்கிறத பார்த்தோன்னே, வாமா சீக்கிரம் வா அப்படின்னு சைகை மட்டும் காமிச்சிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கான். அந்த ஆளுமே நீங்கள் பயந்துக்கிட்டே அந்த சேர்லேருந்து எழுந்திரிச்சு பேக்கோட அப்படியே வந்துட்டு, நீங்கள் அந்த டேபிள் வந்து அதான் சொன்னேன் 200 பேர்கிட்ட உட்காந்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த டேபிளை க்ராஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் பொறுமையாக போகிறீங்க, எல்லோரும் உங்களே தான் பார்த்துட்ருக்கீங்க, அதனால் உங்கள் தலை அப்படியே குனிஞ்ச மாதிரி தான் இருக்குது. எங்கள் அசிஸ்டண்ட் வந்து ஜங்கு கேபின் உள்ளே போயிட்டாரு. கேபின்லேருந்து திரும்ப வந்து அசிஸ்டண்ட் உங்களை கூப்பிட்றாரு. என்னம்மா பண்ணுற, சீக்கிரம் வா. சார் இல்லை, வாமா சீக்கிரம், டென்ஷனாக வர இருக்காரு, வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. சார் நான் என்ன சார் பண்ணேன்? நான் எதுவும் தப்பு. நீ எதுவும் தப்பு பண்ணல, சீக்கிரம் எந்திரிச்சு நிற்க வேண்டியதானே? ஒன்னு உன் பேர் தானே இருக்குது, எந்திரிச்சு கேட்கணும்ல நீ. ஓ, என்னெல்லாம் அவருக்கு எப்படி தெரிய போகுதுன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்துட்டு சார். ஏதாவது பனிஷ்மெண்ட் அதெல்லாம் எனக்கு தெரில போ அப்படின்னு நிற்க விட்டார். கேபினுக்கு வெளில நிற்கிறீங்க. எப்படி கதவை தட்டிட்டு போகிறது ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் கையை படைஞ்சிட்டு நின்றுட்டுருப்பீங்களா? போமா, மேக்கமின்னு கேட்டு போ. ஓகே சார். சார் மெய் உதவா அதுக்குள்ள சரி போ அப்படின்னு கையெல்லாம் உங்களுக்கு வேர்த்து போச்சு. கிட்டுக்கிட்டுன்னு கையெல்லாம் நடுங்குது உங்களுக்கு. இந்த கேபின் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அவர் சேரில் உட்காந்துட்டு அந்த சேரில் அப்படியே ஸ்விங் ஆகிட்டே இருக்கார். உள்ளே போன்னு வரேன் சார். அந்த டோரு பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பீங்களா? ஏன் கதவை சாத்துறதுக்கு யாராவது? சாத்திட்டேன் சார், சாத்திட்டேன்.
அப்படின்ட்டு அவங்க கையை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக போயிட்டு அந்த டேபிளுக்கு ஒரு 2 அடி தள்ளி நின்றுட்டுருக்கீங்க. அப்படின்ட்டு கால் மேலே கால் போட்டு அந்த டேபிள் மேலே அவரோட கால் இருக்குது. ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, எங்கேருந்து வர? மீட்டிங் ஹாலில் இருந்து சார். ஏய் சொல்லுங்கள் சார். நான் உன்னை எங்கேருந்து வரேன்னு கேட்டேன். வீடு? இல்லை சார், இங்கே தியான்னு ஒருத்தவங்க கூட கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கேன் சார். நீ தானே அது? ஆமாம் சார். அப்புறம் உன் பேர் என்ன? ஒயின் சார். ஒயின் சார். ஒயின் உன் பேர் தானே? எந்த சிரிக்கணும்ல சார். சார் இத்தனை பேர் மத்தியில் என்ன தான் கூப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியல சார். சாரி சார். சாரி சார் அப்படின்ட்டு 3 தடவை அப்படியே தலையை குனிஞ்சு சாரின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. லைட்டாக அவருக்கு சிரிப்பு வருது, பட் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சரி, என்ன படிச்சிருக்க? என்ன பர்சன்டேஜ் அப்படின்ட்டு ஸ்மோக் பண்ணிட்டு கேட்குறாரு. சார் நான் உன்னை என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டேன். ஈஸி சார். பர்சன்டேஜ் 90. இல்லை சார், 97 சார். 97 சார். சரி உட்கார். வேண்டாம் சார். உட்காரு இல்லை? உட்காரு சார் அப்படின்னு அந்த சேரில் நுனி சேரில் போய் உட்காடுறீங்க. அவர் அப்படியே ஸ்விங் ஆகிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு உங்களுக்கு நேரம் அப்படியே ஃபோனும் அப்படியே ஊதுறாரு. நீங்கள் அப்படியே லொக்குன்னு இரும்புறீங்க. என்ன ஸ்மோக்லாம் பிடிக்காதா? அப்படின்னு 2 பக்கமும் தலையாட்டிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு பக்கா பியோர் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களை வச்சு நல்லா செஞ்சிட்ருக்காரு. ஓகே, ஷுகாவுக்கு நீ ரொம்ப க்ளோஸோ? சரி இல்லை, அவர் தான் எனக்கு ஹச்சோடி சார். அதனாலையும் நான் கொஞ்சம் நல்லாவும் படிப்பேனா, அதனால் சப்போர்ட் பண்ணுவார் சார். அப்புறம் என்ன யாருன்னு தெரியுமா? யாருண்ணா? நீங்கள் இந்த கம்பெனியோட சார் நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் சொல்லிவிடுங்க சார். நான் எதாவது தப்புலாம் பண்ணிடலாம் சார். ப்ளீஸ் சார் இந்த மாதிரி மட்டும் அப்படின்னு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. தேம்பி ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. எந்திரி சார். கண்ணை தட. சரி இல்லை, கண்ணை தட. தொடச்சி சார். அவனை கேட்டதுக்கு பதில் சொல்லலாம், கேட்காதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க. இல்லை நான் எதுவும் அதுக்கெலாம் இல்லை. நான் யாருன்னு தெரியுமா? நீங்கள் இந்த கம்பெனியோட தியாவோட அண்ணன், ஷுகாவோட ஃப்ரெண்டு. தெரியுமா உனக்கு? தெரியாது சார். அவன் என் கூட படித்தவன் தான். ஓகே சார். அப்புறம் சார் நான் என்ன பண்ணணும்? எப்படி வா? எங்கே சார்? இந்த டேபிள் பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் பக்கமாக, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஃபுல் வியூவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த டேபிளுக்கு கீழே உங்கள் ஃபுல் ஸ்ட்ரக்சர் தெரியலையா? ஸோ அதனால் பார்க்குறதுக்காக இந்த பக்கம் வர சொல்லி வைப்பார். நீங்கள் போய் நின்றுட்டுருக்கீங்க. சார் அழகாக இருக்க. சார் ஒன்றும் இல்லை. சரி போ. ஓகே சார். அவர் ஸ்மோக் பண்ணிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. டாப் டு பாட்டம் பேக் சைட். நீங்கள் திரும்பி போயிருப்பீங்கள்ல, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அந்த கேபின்லேருந்து வரும்போதே ஒரு 4-5 பொண்ணுங்க கார்னரில் நின்றுட்டு, இங்கே பாரேன், இது இன்றைக்கி தானே ஜாயின் பண்ணுச்சு. இல்லை நேற்று. அதுக்குள்ளே பாஸோட கேபின்குள்ளே போயிடுச்சு.
எங்கேயோ மச்சம் குடி இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் பதட்டத்தோடு அப்படியே போய் உங்கள் கேபினில் உட்காருறீங்க. அந்த விக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உட்காந்துருக்கான். என்னண்ணா? என்ன போய் பார்த்துட்டு வந்துட்டியான்னு கேட்குறேன். போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. விக்கி உங்களை டாப் டு பாட்டம் அப்படி பார்த்துட்டு இதுங்களா என்ன ஜென்மங்களோ தெரில அப்படின்னு சொல்லி அந்த விக்கி இப்படி பேசிக்கிட்டு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். லஞ்ச் வந்து போயிட்டு கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்றீங்க. நல்ல வெரைட்டியாக போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சைட் டிஷ் மட்டுமே ஒரு 4 சைட் டிஷ் இருக்குது. மெயின் டிஷ் கூட ஒரு 2-3 மெயின் டிஷ் இருக்குது. ஓகேங்களா? சப்பாத்தி வைக்கிறாங்க, நான் இருக்குது. ஸோ நம்ம எது வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிடிச்சதை எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படியே ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்னடா இவ்வளோ பெரிய கம்பெனி, சாப்பாடு, வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஈவினிங் ஆனோடனே உங்களுக்கு தியா கால் பண்ணுறா. சேர்ந்து அப்படியே வீட்டுக்கு வரீங்க. என்ன எப்படி போச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் பதில் சொல்கிறீங்க, தியா கிட்டே பேசுகிறீங்க. ஸோ இப்போ வந்து சுகா கால் பண்ணுறாரு உங்களுக்கு. சுகா சார்? போனோடனே மறந்துட்டேன். ஐயோ இல்லை சார், நீங்கள் பிஸியாக இருப்பீங்கள்ல, எனக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது லாபில் இருப்பீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வெளில கேன்வாஸ் போவீங்க, அந்த மாதிரி வெளிலாம் போவீங்களா சார்? அதனால் எங்கே போனாலும் கால் வந்தால் எடுப்பேன்னு தெரியுங்களா உனக்கு? ஆமாம் சார், நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் சார். ஆனால் உங்களுக்கு மெசேஜ் மட்டும் நான் மெசேஜ் பார்க்கவே இல்லை. உனக்கு தெரியும்ல வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண மாட்டேன்னு. ஆமாம் சார், ஆனால் ஆன்லைனில் இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன்னு அர்த்தமாண்ணா? சாரி சார். சரி, ஓகே. எப்படி போகுது வேலைலாம்? நல்லா போகுது சார். அப்புறம் தியா நல்லா பார்த்துக்குறாளா? பார்த்துக்குறா சார். அப்புறம் நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? தியா என்ன பண்ணுறா? ஆஃபீஸில் பாஸ் பாத்தியா? சார் அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு நினச்சேன் சார். கேளு, நினைக்காத. சாரி சார். ஆனால் அவனா சாரி சொல்லாத. என்னன்னு சொல்லு. இல்லை, பாஸும் நீங்களும் ஒன்றா படிச்சிங்களா சார்? அவன் சொன்னானா? எப்போ அவனை மீட் பண்ணியா நீ? ஆமாம் சார். இன்றைக்கி மீட் நடந்துச்சா? அந்த மீட்டில் வந்து எல்லோரும் முடிஞ்சதுக்கப்புறம் யார் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு அந்த சினாரியோ எப்படியே சொல்கிறீங்க நீங்கள். சொன்னோடனே நீ எதுக்கு? சரி, ஓகே. அவனை அந்தளவுக்கு மீட் பண்ணாத, புரியுதா? சரி, இல்லை மீட் பண்ணாதன்னு உன் வேலை நம்ம மட்டும் பாரு. வேறு எதுவும் தவறாதான் அவன்கிட்ட பேசாத. என்ன கேட்டாலும் தலையாட்டு. ஏதாவது ஒர்க் கொடுத்தானா பாரு, அவ்வளோதான். அவன் டேரெக்டாலாம் நீ ரிப்போர்ட் பண்ணணும் இல்லை மீட் பண்ணணும்லாம் கிடையாது. டேரெக்டாக நான் எதுவும் மீட் பண்ணல சார். நீ யார், எங்கேருந்து வர, அது மட்டும் கேட்டாங்க சார். சரி, ஓகே. நான்லாம் கன்வே பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஏன் சார்? ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்களா? இங்கே தியா வந்து காஃபி மெய்டு கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டே வந்துட்டு, இந்தா ஒயின் காஃபி. யார்கிட்ட பேசிகிட்ருக்க? சுகா சார். நான் கட் பண்ணுறேன் சார். இல்லை, தியா பேசணுமா? நான் சார், ஏன் சார் என்கிட்டலாம் பேச மாட்டிங்களோ அப்படின்ட்டு அந்த காஃபி கப் அப்படியே எடுத்துக்கிட்டு தியா வந்து உங்களுடைய ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிட்டா. நீங்கள் காஃபி அப்படியே குடிச்சிக்கிட்டு டிவி ஓடுது அப்படியே ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. என்ன சார் பேச மாட்டிங்களோ? என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? நான் சொல்கிறேன்ல, நானும் உங்களுக்கு என்ன தான் சார் பிரச்சனைன்னு கேட்டுட்ருக்கேன். ஆனால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் காலேஜில் நிறைய பொண்ணுங்களை பார்க்குறதால என்னை பார்க்க முடியலையா? இல்லை அங்கே ஏதாவது ஒரு பொண்ணை செட் பண்ணிட்டீங்களா? பாரு, வந்தன்னு வையன் சிவில் பேந்துட்டு போயிடும். அதுக்காக கூட நீங்கள் வரமாட்டீங்களே. அதுக்கு என்ன, வீடியோ காலில் கூட உங்கள் முகத்தை காமிக்க மாட்டேங்க, இதில் வரைய செவில் பேப்பாரா அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே நீங்கள் அந்த காஃபியை ரெண்டு சிப்பு அப்படியே குடிச்சிட்ருப்பீங்க.
ஆனாங்க காஃபி தானே குடிச்சிட்ருக்கா, உட்காந்து குடி. சார் உங்ககிட்ட பேசணும் சார், எனக்கு காஃபி முக்கியம் இல்லை, எப்போ வேணாலும் குடிச்சுப்பேன். உங்ககிட்ட நான் பேசணுன்னு கால்லேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒயின் கால் பண்ணால் மட்டும் எடுக்க முடியுதுல்ல. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது சுகா. எனக்கு ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. இது எந்த மாதிரியான எனக்கு புரியல. எனக்கு சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா? ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, ஏன்டா என்னை படுத்துகிற நீ? உனக்கு புரியலையா சுக்கா? உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் அப்படியே டியர்ஸ் அப்படியே வருது. வைப் பண்ணிக்கிட்டு திரும்பவும் தப்பார் சுக்கா, உன்னை மீட் பண்ணும். எனக்கு 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 தெரியல சுக்கா, லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். எத்தனை மாதமாக பேசணும்னு சொல்கிறேன். ஒரு நாளாவது பார்க்கலாம் அந்த வார்த்தை கூட சொல்ல மாட்டேல நீ. சரி நான் நேரில் வரேன்னு சொல்கிறேன், அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், நீயும் வர மாட்டேன். என் அண்ணன் உன்னை இன்வைட் பண்ணுறான்ல, வந்தாதான் என்ன? அதுக்கு அண்ணன் ஒழுங்கினமாக இருக்கணும். அது உனக்கும் என் அண்ணனுக்கும் இருக்கிற பிரச்சனை. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? ப்ளீஸ் ஷுகா, எனக்கு அட்டி கூட ப்ளீஸ். லவ் யூ ஷுகா. அண்ணனை ஒழுங்காக இருக்க சொல்லி அப்புறமா நான் யோசிக்கிறேன். என்ன சொன்ன? அண்ணனை ஒழுங்காக இருக்க சொல்லு, அப்புறமா நான் யோசிக்கிறேன். சுகா டே ப்ளீஸ் அப்படியே ஃபோனை வச்சிடாது ப்ளீஸ் சுகா. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது சுகா. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை உன்னை பார்க்கணும் சுகா. எனக்கு விருப்பம் இல்லை சுகா, எனக்கு விருப்பம் இல்லை, புரியுதா? ஃபோன் வை சுகா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபோன் வச்சிடாது, ப்ளீஸ் ஃபோனை வச்சிடாது சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதாவது தியா கேட்டுகிட்டே இருக்கா. இங்கே சுகா வந்து புரியுது, இங்கே தியா ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு புரியுது. பட் இருந்தாலும் அவருக்கு தோணலை. டக்குன்னு அந்த ஃபோனை கட் பண்ணிடுறாரு. சுகா கட் பண்ணிட்டான். திரும்ப அப்படியே கால் பண்ணலாம் பார்த்தா பாஸ்வேர்ட் போட்டிருக்கு. அவர் டிவி பார்த்துட்ருக்கா. திரும்ப எதுக்கு? வேண்டாம். திரும்ப கால் பண்ணால் கண்டிப்பாக ஃபோனை எடுக்க மாட்டான். நான் தான் பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு. ப்ளீஸ் சுகா ஏற்று கூட அப்படின்னு அந்த ஃபோனில் அப்படியே இந்த ஃபோனை ஃபோர்ஹெட்டில் அப்படியே அடிச்சுட்டு கண்ணை மட்டும் உட்காந்துட்ருக்கீங்க. காஃபி ஆறிப்போச்சு. இங்கே அந்த காஃபியோட திரும்ப தூக்கிக்கிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு இங்கே ஒயின் கிட்டே கொடுக்கலான்னு வந்தால் ஒயின் நல்லா உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டா. இன்றைக்கி ஒரு மாதிரி டயர்டாக இருந்துட்டா போல். ஸோ அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டா. சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஃபோனை வச்சுட்டு மேட்ஸ் கிட்டே சொல்லிட்டு நைட்டு ஏதாவது சிம்பிளாக எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைமுக்கு பாது. இங்கே ஜங்குக்கு வந்து என்ன வா ஜங்குக் வாடி, ரொம்ப ஓரம் பண்ணுற. இல்லை நீங்கள் ஏன் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் ஆர் ஒன்ஸ்னால் ஒன்ஸ் தான் மூடிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெட்டில் இருக்கார். அவருக்கு மேலே ஒரு பொண்ணு மவுத் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. லாஸ்ட்டாக வந்து டம் பண்ணுறாரு அந்த பொண்ணோட முகத்தில். ஜங்கு நீ ஏன் மெயின் சாய்ஸ் சூஸ் பண்ண மாட்டேற? அதில் உனக்கு ஈடுபாடு இல்லையா, இல்லை ஈடுபாடு வரமாட்டேங்குதா? சொல்லு ஜங்கு அப்படின்னு அந்த பொண்ணோட கை அப்படியே மேலே வருது. ஒழுங்காக போயிட்டு வாஷ் பண்ணிட்டு கிளம்புற வளைப்பார் பா அப்படின்னு ஒரு ஸ்மோக் எடுத்துகிட்டு ஒரு மட்டும் ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே ஊதிட்டுருக்காரு. திடீர்னு தெரில உங்களோட ஞாபகம் லைட்டாக அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இன்றைக்கி நடந்தது ஃபுல்லாக அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பதறினது, பயந்தது, அழுதது எல்லாமே அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. லைட்டாக அப்படியே ஸ்மோக் பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. ஜங்கு என்ன சிரிச்சிட்ருக்கா? இப்போது ட்ரை பண்ணலாமா ஜங்கு? இந்த பார் பண்ணும்போது மட்டும்தான் ஜங்கு, முடிச்சிட்டல மூடிட்டு கிளம்பு. ஜங்குக்கு ஏதாவது வந்ததுன்னு வை, அவ்வளோதான் எனக்கு அவுட் அப்படின்ட்டு திரும்பவும் லைட்டாக நினைக்கிறாரா
செருப்பு தானாக வருது. ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கையில் அப்படியே சுட்டுடுது. என்ன ஜங்கு ஜங்கு இன்னும் போலியா இரு. இல்லை ஜங்கு, நான் கிளம்பிட்டேன். ட்ரெஸ் மட்டும் போடணும்ல, ஃபைட் பண்ண போயிட்டேன் ஜங்குக்கு அப்படின்னு அந்த பொண்ணு நெளிஞ்சு அப்படியே இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டெம்டேத்தை பார்க்குது. பட் ஆனால் ஜங்குக்கு வந்து அந்த பக்கம் திரும்ப பார்க்கவே இல்லை, எங்கேயோ இருக்க நினைப்பெல்லாம். இப்போ அப்படியே டான்ஸ்க்கு பார்க்குது. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸு, அப்புறம் வீடு முடிஞ்ச ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் அப்படியே ஸ்கிப் ஆகுது. வீக்கெண்டு அந்த பார்ட்டி சொன்னல, அந்த பார்ட்டிக்கு வந்து பார்ட்டியை பற்றி தியாவும் பேசிக்கல, நீங்களும் பேசிக்கவே இல்லை. என்னடா அது, இங்கே தியா கிட்ட கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் காலையில் எந்திரிச்சோடனே தியாவை போயிட்டு எழுப்பலான்னு போகிறீங்க. பார்த்தா நல்லா தியா தூங்கிட்டு இருக்கு போல். நல்லா தூங்குதே, என்ன பண்ணுறது? ஆனால் டைமிங் ஓகே, ஈவினிங் 6 o'clock தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு நல்லா தூங்குறீங்க. நல்லா செம்ம வேலை போல், அதனால் நல்லா தூங்குறீங்க. இல்லைக்கா எனக்கு சாப்பாடு இப்போதைக்கு வேண்டாம், நான் மதியம் ஒரு 12 மணிக்கு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா தூக்கம். திரும்ப வந்து பார்த்தா தியா வந்து மிடில் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப மேலே போயிட்டாங்க அப்படின்னு மேட் சொல்கிறாங்க. ஷோ என்னடா இது அப்படின்ட்டு திரும்ப நீங்கள் வந்து 12 மணிக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. ஷுகா கால் பண்ணுறாரு. ஷுகா சார் எப்படி இருக்கீங்க சார்? ஏன் உனக்கு கால் பண்ணுறதுக்கு முடியலையா உனக்கு? ஐயோ சார் இல்லை, இன்றைக்கி வீக்கெண்ட் இல்லை, வீட்டில் இருப்பீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நீ இதே மாதிரியே சொல்லிகிட்ருக்க பாருவண்ணா. சாரி சார், சாரி, தூங்கிட்டேன் சார், இல்லைன்னா கால் பண்ணியிருப்பேன் காலையிலே. சரி ஓகே, எப்படி போகுது ஆஃபீஸ்லாம்? நல்லா போகுது சார். என்ன சில இதெல்லாம் கொஞ்சம் புரியலை, அப்புறம் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாலாம் பேசுகிறாங்க சார், எனக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. அது என்னென்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவங்க பேசியே முடிச்சிடுறாங்க. சரி ஓகே, இனிமேல் இதை ட்ரை பண்ணு, ரெக்கார்ட் பண்ணிக்கோ ஃபோனில், அப்புறமா வந்து ரிவைஸ் பண்ணி கேளு, என்ன சொன்னாங்க என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே சார், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டியா? இப்போ தான் சார் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? வீட்டில் அம்மா அப்பா எல்லோரும் நல்லா இருக்காங்க சார். சொல்லு. இல்லை, எனக்கு ஒரு என்ன டவுட்டு. என்ன டவுட்டு? நீங்களும் தியாவும் வைன் கொஞ்சம் மூளை. இல்லை சார், தெரியாமல் கேட்டேன். உங்கள் பர்சனலாக இல்லை. என்ன கேளு. நீங்கள் தியாவை? நான் தியா இல்லை, தியா தான் என்ன. சரி வை. சார் இல்லை. சரி வை, அவள் தான் வந்துட போகிறான். பார்த்து பத்திரமா இரு. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு, பயப்படாத, புரியுதா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட்டு. இங்கே வந்து நீங்கள் ஈவினிங் என்ன போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறீங்க. எல்லாமே இந்த மாதிரி கிராப் டாப்பு, ஜெகின்ஸு, இல்லை ஜீனு இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அப்புறம் மாடர்னாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஸ்லீவ்லெஸ் இந்த மாதிரிலாம் இருக்கா. ஐயோ இதுவா? வேண்டாம், நம்ம சூடி இந்த பார்ட்டிக்கு நல்லா இருக்காதுல்ல. சாரி கட்டிட்டு போகலாம், நம்மக்கிட்ட தான் நிறைய சாரி இருக்குல்ல. அப்பாடா, அம்மா எனக்கு துணி எடுத்து கொடுத்துச்சோ இல்லையோ, இந்த சாரியை முதல்ல எடுத்து கொடுத்துச்சு. கட்டி கொடுக்க போகிறேன்ட்டு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஒரு 2 சாரி எடுத்து வச்சுருக்கீங்க. அதில் ஒரு சாரியோட ப்ளவுஸ் வந்து ஸ்லீவு குட்டியாக இருக்கும்ல, அந்த ஸ்லீவு. இன்னொன்று வந்து கொஞ்சம் பெரிய ஸ்லீவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசுகிறீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ரஃபான ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு இங்கே தியாவை போயிட்டு எழுப்புறீங்க. எழுப்புனா எந்திரிக்கவே இல்லை. என்ன இன்னும் தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் அப்படியே தட்டி எழுப்பவே எந்திரிச்சிட்றா. என்ன வயன்? நான்லாம் வீக்கெண்ட்லாம் படுத்துனா எந்திரிக்கவே மாட்டேன். அப்படியா? நீ பார்ட்டிக்கு வரல? என்ன பார்ட்டி? ஓ, அந்த மந்த் எண்ட் பார்ட்டியா? எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்கிற மாதிரி. நீ போய்ட்டு வா, நல்லா ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு வாண்ணா. அப்புறம் ஒரு விஷயம், நீர் வரேன், இதை யூஸ் பண்ணிக்கோ. இது என்ன கார்டு?
அங்கே ஏதாவது உனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். பிளாக் கார்ட் வச்சுக்கோ. ஆ அதெல்லாம் தேவையில்ல. பார் சரி, அங்கேருந்து உனக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவா. என்ன ஃபுட்டா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. அப்புறம் எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறியா? தனியாக வேறு இருக்கேன். ஷுக்கா கிட்ட. என்னதியா? என்ன அதான் கெஸ் பண்ணிட்டால கூட அப்படின்னு சொல்லவே ஃபோனை பண்ணிகிட்ருப்பீங்க. டக்குன்னு தியா வாங்கிட்டு, நீ போ, நான் பேசிக்கிறேன். தியா போ. போ, நீ பத்திரமா கிளம்பி போயிடுவல. டிரைவர் அண்ணாட்ட கால் பண்ணி சொல்லிடு, போ நீ அப்படின்னு சொல்லி தூக்க கலக்கத்தோடு அப்படியே திரும்ப பெட்ஷீட்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு ஃபோனை காதில் வச்சிட்ருக்கு. ரிங் போயிட்டே இருக்கு போல். எடுக்கவே இல்லை. என்ன என்ன தெரியாத ஏதாவது பண்ணிட்டனோ? இல்லையே. ஒயினே, ஏய் என்னதியா? என்ன கால் பண்ண எடுக்க மாட்டாரு? வேறு ஏதாவது நம்பருக்கு போட்டியாண்ணே? இல்லை அவர் கரெக்டாக இந்த டைம் அவர் குளிச்சுட்டு வெளில வருவார்னு நினைக்கிறேன். உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு தூக்க காலத்தில் இருந்தது இன்னும் கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து பிரைட்டாக மொழியெல்லாம் முழுட்டிகிட்டு கேட்குது. ஐயோ தியா, தப்பாக நினச்சிக்காத. ஒரு தடவை இந்த டைமில் கரெக்டாக கால் பண்ணேன்னா அப்போ சொன்னார், நான் இந்த டைமில் குளிச்சிட்ருப்பேன், கரெக்டாக இந்த டைமில் தான் நான் வெளில வருவேன்னு சொன்னாரா? அதை வச்சு தான் சொன்னேன். சரி போ. ஒரு நிமிஷம் நெல். இந்த ஃபோனை வச்சுக்கோ. பாஸ்வேர்டு வந்து 0203. எதுக்கு உன் ஃபோன் எனக்கு? உன் ஃபோனு எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வேணும். இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போனி. இல்லை எடுத்துகிட்டு போயின்னு போ, எடுத்துகிட்டு போ வேஸ்ட்டாக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஐயோ நமக்கு என்னமோ வரமே கிடச்சிட்ட மாதிரி தியா உட்காந்துட்ருக்கு. படுத்துக்கிச்சு, பெட்ஷீட்டுக்குள்ளார படுத்துக்கிச்சு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப கால் பண்ணுது. காலிடு சுகா இடு அப்படின்னு சொல்லிட்டு தியா இருக்கவே, என்ன வேணும்? கால் தான் பண்ணியிருக்கேன். சுகா நான் அதானே பார்த்தேன். என்ன தாண்டி வேணும் உனக்கு? எதுக்கு டார்ச்சர் பண்ணுற? ஏன் சுகா? நான் பேசினாலே உனக்கு டார்ச்சர் மாதிரி தான் இருக்கா? அப்படியே டக்குன்னு வாய மூட்டார். எதுவும் பேசவே இல்லை. சுகா பார் சுகா, பேசு. உன் வாய்ஸ் ஏதாவது கேட்கணுன்னு கால் பண்ண. பார் சுகா, ப்ளீஸ் பேசு. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? டவலோட தானே இருக்க. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி? என்ன ஒயின் சொன்னாலா? ஆமாம், ஒயின் தான் சொன்னான். எனக்கு ஒரு டவுட்டு கேட்கவா? என்ன டவுட்டு? நீ வேறு யாரையாவது லவ் பண்ணுறியா சுகா? அவர் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. சுகா நான் வந்துட்டு பேசிகிட்ருக்கேன். பார், நீ உனக்கே தெரியாமல் என் மனசில் ரொம்ப ரொம்ப பெரிய கோட்டையை கட்டி வச்சுருக்க. அது உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. வேறு யாரையாவது லவ் பண்ணுறியா? வேறு யார் மேலேயாவது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவர் பதில் சொல்லவே இல்லை. சுகா, நீ பதில் சொல்லாததான் எனக்கு இன்னும் பயத்தை கொடுக்குது. சொல்லு சுகா. அதெல்லாம் எதுவும் இல்லை. வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங் இருந்தால் பேசு. எல்லாம் ஃபோனை வைக்கிறியா? சுகா, எனக்கு ஒரு சந்தேகம், அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிவிடு. அதுக்காக தான் என்னோடய ஃபோன் வாங்கினேன். என்ன சந்தேகம்? இல்லை, உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பொண்ணுங்க இருக்காளுங்க. அதில் ஒயினை மட்டும். என்ன கேட்க வர? நான் கேட்டுறேன், அதுக்கப்புறம் கோவப்படு. அதில் ஒயினுக்கு மட்டும் என்ன தனி கரிசனம்? ஒயினை மட்டும் எதுக்கு பத்திரமா பார்த்துக்க சொல்கிறேன்? ஒயினை மட்டும் எதுக்கு இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறேன்? எனக்கு பயமாக இருக்கு சுகா. என்ன பயமாக இருக்கு? என்னடி பயமாக இருக்கா? நீ ஒயினை லவ்
லவ் பண்ணுறியா சுகா நீ? ஆ, இன்ட்ரெஸ்ட் இருக்கா சுகா உனக்கு? அவர் பதில் சொல்லவே இல்லை. சுகா சுகா, நான் ஓப்பனாக கேட்டதுக்கப்புறம் பதில் சொல்லாமல் இருக்காது. இதை பாரு சுகா, இல்லைன்னு சொல்லு சுகா. இல்லை. அதுக்கு எதுக்கு யோசிச்சு பதில் சொல்கிறேன்? ஆ, ஏய் பாரு, அவ அவ ஒன்றை மாதிரி கிடையாது. அவள் நல்ல பொண்ணு. ஓ, நல்ல பொண்ணுன்னா எப்படி சுகா? ஆ, நான் உங்ககிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னது தப்பா? அப்படி சொன்னா கெட்ட பொண்ணா? சொல்லு சுகா. பாரு, ஓவராக பேசுகிற, ரொம்ப ஓவராக பேசுகிற. அங்கே வாயை ஒழுங்காக பார்த்துக்கோ. ஃபோனை வை சுகா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு மட்டும் என் மனசு ஆடுற மாதிரி பதில் சொல்லு சுகா, ப்ளீஸ். அதுக்காக தான் உன்னோட ஃபோனை வாங்கி வச்சுருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சுகா, நீ மட்டும் இதுக்கு பதில் சொல்லணும்னு வச்சுக்கேன். என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல சுகா, பதில் சொல்லு. ஆனால் அது இல்லைன்னு மட்டும் இருக்கணும். என்னடி? என்ன தும்முறா? நான் யார் லவ் பண்ணணும், நான் யார் மேலே இன்ட்ரெஸ்ட் வைக்கணும், எல்லாமே நீ டிசைட் பண்ணுமா? இல்லை சுகா, என் மனசில் உனக்கு பெரிய 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 ப்ளீஸ். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? எனக்கு உன்னையும் பிடிக்கல, உன் ஃபேமிலியும் பிடிக்கல. ஏன் சுகா அப்படி? எல்லாத்துக்கும் ரீசன் உன் அண்ணன் மட்டும்தான். பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தாலே உன் அண்ணன் பார்க்குற பார்வை உனக்கு தெரியாதானே? அதுக்கும் இதுக்கும் ஏன் உனக்கு தெரியாது? உனக்கு தெரியாதா சுகா? ஓ, தங்கச்சி. என் தங்கச்சி வேண்டாம், மூடிட்டு ஃபோனை வை சுகா ப்ளீஸ். ஆமாம், எனக்கு ஒன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சுகா, என்ன சொல்கிற? இல்லைன்னு சொல்வேன்னு நினச்சேன். என்ன சொல்கிற நீ? ஆமாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால அவன் மேலே கேர், தனியாக அவளை பார்க்குறேன். தெரில, ஒரு மாதிரி என் மனசில் நின்ட்டா. சுகா, இந்த மாதிரி மட்டும் சொல்லாத சுகா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அவருக்கும் கன்வர்சேஷன் நீண்டிக்கிட்டே போயிட்டே இருக்குது. இங்கே தியா வந்து அழுதுகிட்டே இருக்கா. இங்கே சுகா வந்து சொல்லிகிட்டே இருக்கார், கொஞ்சம் மனசு உறுத்துற மாதிரி பேசிகிட்டே இருக்கார், வருத்தப்படுற மாதிரி பேசிகிட்டே இருக்கார். இங்கே டைம் ஆகிடுச்சி, ஒரு 5:30 கிட்ட ஆகிடுச்சா. இங்கே நீங்கள் வந்து சாரீலாம் கட்டிக்கிட்டு, அப்பா இது கட்டுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகிடுச்சி. பூ மிஸ் ஆகுதில்ல, பூ வச்சா அழகாக இருக்கும். பட் இங்கே பூ வச்சா தான் பட்டிக்காடுன்றீங்களே, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி அப்படியே முன்னாடி பின்னாடி இப்படி பார்த்துட்டு ஒன் பிளேட்டில் விட்டுருக்கீங்க போல். அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. இங்கே நீங்கள் பார்ட்டிக்கு கிளம்பிட்டீங்கன்னு தெரியாது, சாரி கட்டிட்டு போகிறீங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. தியா இன்னும் அங்கே ஃபோன் பேசிகிட்டு தான் இருக்குது. கீழே போனால் அந்த டிரைவர் இருக்காங்களா, டிரைவர் கூட அப்படியே கிளம்பி போயிட்டீங்க. நீங்கள் பார்ட்டிக்கு கிளம்பிட்டீங்க. இல்லை சுகா, இதோ பாரு, உண்மையை சொல்லு. என்னடி உண்மை கேட்குற? என்ன கேட்குற? ஆமாம், அவளை லவ் பண்ணுறேன். அதனால தான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன். அப்பப்போ ஒழுங்காரு பத்திரமாருன்னு கேட்குறேன். வேறு எதுக்கு நினச்சேன்? சுகா ப்ளீஸ் சுகா, எனக்கு கொல்லாத சுகா ப்ளீஸ். தப்பார் கழுத சிம்பத்திலாம் க்ரியேட் பண்ணாத. எனக்கு ஒன்றையும் பிடிக்கல, உன் ஃபேமிலியும் பிடிக்கல. சுகா ஒழுங்கு ஃபோனை சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டாரு. இங்கே தியா ஃபோனை அப்படியே வச்சுட்டு அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு அவ்வளோ அழுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க எதுவுமே கேட்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்ட்டி கிளம்பி போயிட்டீங்க. போனால் எல்லோரும் மாடர்ன் ட்ரெஸ், அரைக்குறையாக ட்ரெஸ்ஸு, நல்லா ஆஃபீஸ்க்கு ட்ரெஸ் போட்டு வந்த பொண்ணுங்க கூட அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டிருக்கு. நீங்கள் மட்டும் தான் சாரி கட்டிருக்கீங்க. எல்லாம் உங்களை மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்ருக்குங்க. என்ன எல்லோரும் ரொம்ப மாடர்னாக வந்திருக்காங்க, இந்த இடம் ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஷோ தெரியாதனமாக வந்துட்டோமோ, கம்பல்சரி வரணும்னு சொன்னதால தான் வந்தேன். இல்லை, தியாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாவுக்கு கால் பண்ணுறீங்க. தியா ஃபோன் எடுக்கவே இல்லை. அது நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு தியாவுக்கு தெரியும்.
பட் இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. உங்களை லவ் பண்ணுறதா வேறு சுக்கா சொல்லிட்டாரா, அதனால் இப்போதைக்கு பேசணும்னு தோணலை. அதனால் அப்படியே படுத்துக்கிட்டு அந்த ஃபோனை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே படுத்துட்ருக்கு. சரி பார்ட்டிக்கு தானே போயிருக்கா, எதுக்காக கால் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே நெருங்குங்க ஜங்குக்குமே இங்கே வந்துட்டார். நீங்கள் இங்கே தனியாக நிற்கிறத பார்த்தோன்னே விக்கி வந்து இங்கே போய் உட்கார்ப்போ, என்ன சாரிலாம் கட்டு வந்திருக்க? இல்லை எனக்கு இங்கே எப்படி என்ன பார்ட்டின்னு எனக்கு தெரியாதா, அதனால் சாரி கட்டிட்டு வந்தேன். ஏன் எல்லோரும்? சரி போய் உட்கார்ப்போ. என்ன ட்ரிங்க் குடிக்க போகிற அப்படின்னு ஒரு மாதிரி கடுக்கடுன்னு பேசிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பயந்துட்டு அவங்ககிட்டயும் பேசலையா? திமிரு பிடிச்சவளே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு கிளாஸ் தூக்கிட்டு ஓரமாக போயிட்டான். அங்கே மேனமணிக்கு இங்கே மாதிரி ஒரு 4-5 பொண்ணுங்க இருந்துட்டு பேசிச்சுங்கள்ல, இவன் பாஸோட கேபின் வரைக்கும் போயிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த மினிக்கிங்க எல்லாம் கொஞ்சம் அரைக்குறையமாக ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காராளுங்க. என்ன தானியாக வந்து உட்காந்துட்ருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள் நான் போகிறேன் அப்படின்ட்டு என்ன தான் கடுன்னு பேசினாலும் அந்த விக்கி பின்னாடி தான் போகிறீங்க. என்ன என் பின்னாடி வர? இல்லை அந்த பொண்ணுங்களாம் ஆல்கஹால் குடிக்கிறாளுங்க, எனக்கு செட் ஆகலை. ஜூஸு அந்த மாதிரினா நான் குடிப்பேன். அப்புறம் என்ன ஜூஸா? நீ சாரி எதுக்கு நீ கெட்ட வந்த? இல்லை அதான். சொந்த ஊர் என்ன அப்படின்னு உங்களை பற்றி இப்போ தான் கேட்குறான். இப்போ தான் கேட்குறான். அப்போ தான் புரியுது நீங்கள் செம்ம இன்னசென்ட் போல் அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா அங்கே ஆஃபீஸில் சுற்றுற பொண்ணுங்க எல்லாமே அப்படி தான் மரக்கண்ட மாதிரி அரையும் குறையமாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு எந்த பையன் கிடைச்சாலும் பின்னாடி சுற்றிக்கிட்டு குடிக்கிறது, பப்பு பார்ட்டி கிளப்பு அந்த மாதிரி சுற்றுற பொண்ணுங்களில் நீங்களும் ஒருத்தையும் நினச்சிட்டாரு. இப்போ தான் விக்கிக்கு புரியுது, ஓகே இந்த பொண்ணு நல்ல பொண்ணு போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜூஸ் தான் குடிப்பேன் நீ? ஆமாம். இங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குமா? சாப்பிட்றதுக்கா? என்னவ இங்கே பார்ட்டினா என்னன்னே தெரியாது உனக்கு? தெரியாது. போச்சு போ. இந்த பார், இங்கே வெறும் ட்ரிங்க் மட்டும்தான் இருக்கும், அதுவும் ஹாட் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான், சாஃப்ட் ட்ரிங்க் கூட கிடையாது. என்ன சொல்கிற? சரி வா, ஜூஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தனியாக ஒரு கவுச்சில் உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அவர் அப்படியே விக்கி சார்லாம் வேணாம், விக்கினே கூப்பிடு. இல்லை எல்லோரும் என்னையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எதனால்? அப்புறம் 8 முழம் புடவையை அப்படியே சுற்றிட்டு வந்தேன், யாராக இருந்தாலும் பார்க்க தான் செய்வாங்க, குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறான். இவன் ரொம்ப இன்னசென்ட் போல, எவ்வளோ போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்திருப்பாருன்னு சொன்னா இல்லைங்களா, இப்போது அவருமே லைட்டாக ட்ரிங்க் எடுத்துகிட்டு இருந்திருப்பார். எல்லோரும் ஒரு இடத்துல அப்படியே அசம்பிள் ஆகுறாங்க. ஒரு டைமிங் அந்த கிளாக் வந்து டைம் ஆனவுடனே அந்த சவுண்ட் வந்திருக்கும். சவுண்ட் வந்தோடனே எல்லோரும் ஒரு இடத்துல அப்படியே அசம்பிள் ஆகுறாங்க. எந்திரி வா போகலாம். எதுக்கு? வா வந்து பார்க்க தானே போகிற வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோடனே அங்கே ஒரு பெரிய டேபிள், அதே மாதிரி ஒரு 200-250 பேர் உட்காந்துட்ருக்காங்க. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீங்களும் உட்காருங்க. உங்கள் பக்கத்தில் தான் விக்கி, அந்த மேனாமணிக்கு இங்கே மாதிரி இருக்கிறது எல்லாமே சைடில் அப்படியே உட்காந்துட்ருக்கு. ஜங்குக்கு அப்படியே உங்களை எட்டி அப்படியே பார்த்துட்டு அவரோட சீட்டில் அப்படியே உட்கார்றாரு. என்ன உன்னை பாஸ் அப்படியே எட்டி பார்க்குறாரு? தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த டேபிள் கொண்டுனா பேசவே கூடாது அப்படின்றது ஃபஸ்ட் ரூலு. இப்போ எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. நடுவில் வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது திடீர்னு கிடுன்னு அப்படியே சுற்றுது. கரெக்டாக வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட நிற்கிதா. கடப் சார், ட்ரூத்தா டாரா? ட்ரூத் சார். ஃபஸ்ட்டு கிஸ், ஃபஸ்ட்டு ஹக், ஃபஸ்ட்டு நைட் அப்படின்றாங்க. அப்படியே குடிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு, சார் இல்லை, ஃபஸ்ட்டு கிஸ், ஃபஸ்ட்டு ஹக், ஃபஸ்ட்டு நைட். இல்லை சார் இது வரைக்கும். ஓ பியோரு, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஆரோ மார்க் சுற்றுது. உங்களுக்கு புரியவே இல்லை.
என்னடா என்ன பேசுகிறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி புரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. விக்கி அப்படியே ஒழுங்காக உட்காந்துரு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு அவருமே. கரெக்டாக இன்னொரு பொண்ணுக்கிட்ட போகுது. கிட்ட சார் ட்ரூத்தா டேரா? ட்ரூத் சார். உன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். எத்தனை தடவை உனக்கு ட்ரை பண்ணான்? சார் எத்தனை தடவை ட்ரை பண்ணான்? இல்லை சார். வெள்ளைக்கிழம்பு சார். வெள்ளைக்கிழம்பு சார் 2 times சார். நான் கேட்டோன்னே பதில் சொல்லணும். வெள்ளைக்கிழம்பு சார். சார் இல்லை வெள்ளைக்கிழம்பு. ஆஃபீஸை விட்டோம் புரியுதுல, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார். அடுத்தது திரும்ப சுற்றுது. அதேமாரி யாரெல்லாம் பொய் சொல்கிறாங்களோ அவங்களாம் அப்படியே ஆஃபீஸை விட்டு வெளில போங்க. இந்த இடத்துல ஃபில்ட்ரு பண்ணுற இடமா அவர் மீட் பண்ணுறாரு. சம்டைம்ஸ் அவருடைய பர்வர்ட் புத்தியையும் காமிப்பார். இப்போ அப்படி தான் சுற்றி கிட்டத்தட்ட 250 மெம்பர்ஸ் இருந்தவங்க கரெக்டாக ஒரு 230 அந்த மாதிரி இருக்காங்க. என்னடா இப்படியே ஒரு 20-30 போயிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. டேட்டி ஒழுங்காக உட்காரு அப்படின்னவே இப்போ கரெக்டாக வந்து உங்களுக்கு தான் இப்போது 6 மார்க் நிற்கிது. எந்திரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. என்ன ட்ரூத்தா டேரா? இது ட்ரூத்து டேரனா என்ன? டேர்னா ஏதாவது அவர் சொல்வார், அது செய்யணும். ட்ரூத்துனா உண்மையை சொல்கிறது அப்படின்னு விக்கி பொறுமையாக சொல்வானா? எந்திரி. சரி இல்லை எந்திரின்னு. என்ன சார் ட்ரூத்தா டேர்னா என்னன்னு தெரியாது சார் அந்த பொண்ணுக்கு. அதனால் இந்த பார், அவளுக்கு தெரியலன்னா சொல்ல போகிறோம். எதுக்கு தாவலாமணி? சரி இல்லை கிளம்பு. ஐயோ சார் நான் தான் என்னன்னு கேட்டேன் சார், அதனால தான். என்ன நீ பார்த்துறா? அப்படியே நீங்கள் வாய் மூடிட்டுருக்கீங்க. இங்கே அவருக்கு எதாவது வேலை போயிட போகுது, அதாவது விக்கிக்கு எதாவது வேலை போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூட்டு நின்றுட்டுருக்கீங்க. ட்ரூத்தா டேரா? சார் ட்ரூத் இல்லை டேர் சார். இல்லை டாரு. ஓகே ட்ரூத்தே கொடுக்குறேன். ட்ரூத்து கொடுத்தா பக்கத்தில் இருக்கான்ல அவன் வெளில போகணும். சார் டார் வேணா அவங்க இருக்கலாம். சார் நீ ட்ரூத்தை எடுத்துக்கோ, நான் வெளில போகிறேன் அப்படின்ட்டு விக்கி போவாரா? விக்கி போகாதீங்க, நான் டார் எடுத்துக்கிறேன் சார். டார் இல்லை அப்படின்னு விக்கி நிற்க சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து ஒரு பாட்டிலில் வர்றது ஆல்கஹால் தான். பட் ஆனால் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பயந்துட்டு, சார் எனக்கு இது பழக்கம் இல்லைனாலும் குடிக்கணும், குடி சார் குடி அப்படின்னவே எல்லோரும் ஒரு மாதிரி இப்படி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் குடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு உட்கார முடியல, நிற்க முடியல. உங்கள் விக்கி தான் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ட்ரூத்து டேர் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அவங்கவுங்களும் எல்லாம் தள்ளாடிட்டுருக்காங்க. ஜங்குக்கே கிட்டத்தட்ட லைட்டாக குடிச்சிட்டு தள்ளாடிட்டு தான் இருந்துகிட்ருக்காரு. இப்போ டைம் ஸ்கிப்பாக விக்கி வந்து நீ கிளம்பு வா, உன்னை ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதில் வந்த வா போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவே, இங்கே கார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா, அந்த காரில் அப்படியே ஏற்றி விடுறாரு. ஏற்றி விட்டு அப்படியே திரும்புகிறாரு இந்த ஜங்குக்கு. என்ன ஓலாவ? ஐயோ இல்லை சார், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அதுக்கு ஹெல்ப்பு சார். கிளம்பு சார். எங்கே? அது என் கார் தான் சார். பாவம் சார் அந்த பொண்ணு. பாவமா? நான் பார்த்துக்குறேன், நீ கிளம்பு சார். வேண்டாம் சார், கிளம்புடான்னு அப்படின்னு அந்த காரில் அப்படியே ஏறி உட்கார்றாரு. ஏறி உட்காந்ததும் டிரைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். எங்கே போகுதுன்னு தெரில, ஆனால் ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. உங்களுக்கு நல்ல மயக்கம், செம்ம மயக்கம். இப்போ அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு அது ஒரு ஃப்ளாட்டு, ஒரு 12th floor ப்ரெஸ் பண்ணுறாரு. உள்ளே போகிறாரு. தூக்கி போய் உங்களை பெட்டில் அப்படியே தொப்புன்னு அப்படியே போடுறாரு. சுகர் சார், எனக்கு ஏதோ மயக்கமாக வருது சார், என்னாச்சுன்னு தெரில. ஏன் தியா கால் பண்ண எடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு நீங்கள் உளறிட்டுருக்கீங்க. என்ன சொன்ன?
சார் சாரி சார், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுறேன். சாரி, எனக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு சுகாவோட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அந்த நன்றி உணர்வு இருக்கும்ல, அது உங்களுக்கு தூக்க கலக்கத்துலேயும் அது இருந்துகிட்டே இருக்குது. ஓ ஓகே ஓகே, சரி ஓகே அப்படின்ட்டு அவருடைய கோட்டை அப்படியே அவுத்து எரிஞ்சிட்டு இன்னும் ஒரு பாட்டிலில் எடுத்து இன்னும் குடிச்சிட்ருக்காரு. பத்தலை போல். அப்படியே ஒரு பக்கம் குடிக்கிறாரு, ஒரு பக்கம் அப்படியே ஸ்மோக் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு ஃப்ளீட்டில் அப்படியே போட்டிருந்தாலுமே கூட லைட்டாக உங்கள் இடுப்பு அப்படியே கீழே இறங்கியிருக்கு. உங்கள் கை அப்படியே மேலே இருக்கவே லைட்டாக அந்த இடுப்பு கிட்ட அப்படியே தெரியுது. என்ன போதடி. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரிஞ்சது, அந்த ஸ்மெல்லே வர மாதிரி செம்மையாக இருந்தது. தெரில, ஒன்றை மட்டும் நான் இன்சர்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வந்தாடி. அதுக்கு தான் இன்னைக்கு பண்ணி பார்க்கலாமா? உனக்கு ஏன் மச்சவருடி, எவ்வளோக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ் ஒன்றுக்கு கிடச்சிருக்குல்ல அப்படின்னு ஸ்மோக் பண்ணிட்டு அந்த ஸ்மோக் அப்படி வெளில விட்டு அப்படியே அவருடைய ஷர்ட் அப்படியே பட்டன் ரிமூவ் பண்ணிட்டே வராரு. நீங்கள் நல்லா தூக்கம் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கீங்களா? டக்குன்னு என்ன பண்ணியிருப்பார், ஜக்கில் அப்படியே தண்ணி இருக்குமா, அதை எடுத்து அப்படியே மூஞ்சில் அப்படியே ஊற்றுறாரு. அப்பயுமே ஒரு மாதிரி அந்த கலக்கத்தோட என்ன எந்திரி சார், நீங்கள் எப்படி சாருங்க அப்படின்னு உங்களுக்கு லைட்டாக தெரியுது, அவர் நம்ம பாஸ் அப்படின்றது தெரியுது. நீங்கள் எங்கே சார் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. சாரி ஒரு சார், என்ன நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடுமாற்றத்தோடு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ஏன்னா இங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி தடுமாறுறீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு மயக்கம் கலைய மாட்டேங்குது, ஒரு மாதிரி தூக்கமாக வர மாதிரியே இருக்குது. இப்போ அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு இது பண்ணவே முகம் அப்படியே ஈரமாக இருக்குது, மேலே அப்படியே ப்ரெஷ் பாட் கிட்ட வரைக்கும் ஈரமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, எந்திரி வா, என்கிட்ட வா, என் பேண்ட்டை ரிமூவ் பண்ணு, நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுகிறாரு. உங்களுக்கு புரியல என்னடா பேசுகிறாரு, நம்ம பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. அவரை நம்ம மரியாதை நடத்தணும், நம்ம அவர் நின்றுட்டுருக்கா, நம்ம உட்காந்துட்ருக்கோமே என்னென்னு அந்த உலகத்துலேயே இருக்கீங்க, ஆஃபீஸ்ன்ற உலகத்துலேயே இருக்கீங்க. ஏதோ கனவுல ஏதோ சுற்றி பறக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரு மாய பிம்ப உலகமாக உங்களுக்கு அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, சுத்தமாக புரியல. என்ன தான் ஒரு தண்ணி எடுத்து உங்கள் முகத்தில் ஊற்றிருந்தாலுமே கூட ஒன்றுமே புரியல. உனக்கு புரியுதாலே, உனக்கு கிட்ட வான்னு சார், சரி ரிமூவ் பண்ணு, சரி இல்லை ரிமூவ் பண்ணுறேன் இல்லை என்ன பண்ணவா அப்படின்ட்டு உங்கள் சாரி அந்த முந்தானையை மட்டும் அப்படியே பிடிச்சி போய் இழுக்கவே அந்த பின் அப்படியே உருவிட்டு வருது. வா செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் ப்ரெஸ் பாட் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நேக்கடாக நிறைய பொண்ணை பார்த்துருக்காரு. பட் என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. பார்த்தோன்னே அங்கே நம்ம வாய் வச்சு பண்ணணும், நிறைய கேஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி தோணுது. பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து அவரோட பேண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் அந்த மயக்கத்தோடவே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க, எந்திரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. அவர் வந்து என்ன பண்ணுற பேண்ட்டு போயிட்டு சார் சார் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்களா? டக்குன்னு உங்களை பெட்டில் தள்ளிட்டு அவர் பேண்ட் ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸரோடு இருந்துகிட்ருக்காரு. பாக்ஸர் ஏதோ ரிமூவ் பண்ணு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே மயக்கமாக அப்படியே படுத்துட்டீங்க. என்ன பண்ணுறாவ? டக்குன்னு அந்த சாரி அப்படியே பிடிச்சிட்டு இழுக்கவே உருவிட்டு வருது. இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் ரெண்டோட இருக்கீங்க. செம்ம டெம்ட் ஆகுது பார்த்த உடனே. ஒரு மாதிரி ரொம்ப மெலிசு கிடையாது, நீங்கள் லைட்டாக அந்த பூசு நாப்பில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கீங்க. லைட்டாக சதையாக, அதுக்குன்னு சப்பையும் கிடையாது, அந்த மாதிரி இருக்கீங்க. உங்கள் அப்படியே மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு உங்கள் ப்ளவுஸ் அப்படியே பிடிச்சி ஒரு இழு தான், அந்த பட்டன் எல்லாம் அப்படியே பிச்சுட்டு விழுது. என்ன என்ன பொண்ணு நான் பண்ண மாட்டேன் இரு
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பிச்சு அப்படியே தூக்கி எறிகிறாரு மேலே. அப்படியே அந்த ப்ளவுஸோட கை மட்டும் மாட்டியிருக்கு. பட்டு ப்ரெஸ் பார்ட் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. பார்த்தோன்னே அவருக்கு டெம்டேஷன் அப்படி தாங்கவே முடியல. ஒரு ப்ரெஸ் பார்ட் கிட்ட அவ்வளோ ப்ளே பண்ணுறாரு. அவ்வளோ சக் பண்ணி பைட் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைட் பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ப்ளே பண்ண ஆரம்பித்தவர் மேலே கீழே லைட்டாக அப்படியே இறங்கி மேலே ஃபுல்லாக ப்ளே பண்ணுறாரு. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வலி மட்டும் லைட்டாக அப்பப்போ தெரிகிற மாதிரி இருக்கா? அந்த பைட் பண்ணுறது மட்டும் நீங்கள் திரும்பி படுக்கிறீங்க, சைடாக படுக்கிறீங்க, அப்படியே திரும்பி கவுந்து படுக்கிறீங்க. எந்த பக்கம் படுத்தாலும் சரி அந்த பக்கம் அப்படியே உங்களுக்கு பைட் அப்படியே விழுந்துகிட்டே இருக்குது. கீழே விழ உங்களுக்கு அந்த வலி ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விரி பிடிச்ச மாதிரி கடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரா? இந்த வலி தாங்க முடியாமல் நீங்கள் புரண்டு இங்கே படுக்கிறீங்களா? இப்படி படு அப்படி படு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உருட்டிகிட்டே இருக்கார். இப்போ அப்படி தான் இன்ஸ்கர்ட் ரிமூவ் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப டெம்ட் ஆகி ரொம்ப ஹார்டாக இருக்குது. ரொம்ப ஹார்டாக இன்சர்ட் பண்ணுறாரு, போகவே மாட்டேங்குது. என்ன இவ வெர்ஜினா? ஓ, வில்லேஜில் இருந்தால அதனால தான். ஓகே. என்ன வலிக்குது? என்ன 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 பண்ணுறீங்க? இல்லடி, இங்கே லைட்டாக வலிக்க தான் செய்யும். அப்புறம் ஒரு மாதிரி ஹவன் ஃபீல் இருக்கும். ஃபிட் பண்ணன்னு கொடுக்குறேன். ஐயோ வலிக்குது. என்ன பண்ணுறீங்க? யார் நீங்கள்? என்ன பண்ணுறீங்க? ஜங்குக்குன்னு கூப்பிட்டேன்னா, இல்லைனா ஜேகேன்னு ஷார்ட்டாக கூப்பிட்டாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சர்ட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு மாதிரி புரண்டு படுக்கிறீங்க. உங்களுக்கு அந்த நினைவு வரல, அந்த மயக்கம் தெரியல. பட் ஆனால் வலிக்குது. புரண்டு படுக்கிறீங்க. அந்த வலி தாங்க முடியல. பட் அவருக்கு ரொம்ப டெம்டாகவே ஹார்டாகவே உங்களை அப்படியே செவலில் 2 அடி கொடுத்து ஒரு மாதிரி ஒழுங்கப்படு அப்படின்னு சொல்லி உங்கள் கையை அப்படியே பிடிச்சி அப்படியே ஒரு கையில் லாக் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் உடம்பு அப்படியே ஷேக் ஆகுது. முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ கத்துறீங்க. ஆனால் விடுற மாதிரி இல்லை. அப்படியே டம்ப் பண்ணுறாரு. திரும்ப டெம்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாஷாக அந்த நைட் அப்படியே கிராஸ் ஆகுது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 ரவுண்ட்ஸ் கிட்ட கிராஸ் ஆகிருக்கும் போல். உங்கள் உடம்பு ஃபுல்லாக ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்குது. சேம் டைம் அங்கங்கே ஹிக்கி மார்க்ஸு பிங்கிஷாக மாறிடுச்சு உடம்பு. அப்படியே அடி வாங்கி கண்ணெல்லாம் ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுச்சு. இங்கே உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்கள்ல தியாவுக்கு, அதுக்கு ரிட்டன் பேக் அவள் இப்போ கால் பண்ணுறா. நீங்கள் எடுக்கவே இல்லை. பார்த்தா அங்கே ஜங்குக்கு தெரிஞ்சிச்சு இது தியாவோட ஃபோனாச்சு, இவகிட்ட இப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒயனோட நம்பர்லேருந்து இங்கே கால் வருதுன்னா அப்போ அவள் தான் வச்சுருக்கா போலன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பார். இங்கே ஜங்குக்கு உங்களே ஒரு மாதிரி ரொம்ப ரசிக்கிறாரு. ஒரு மாதிரி பர்ஃபெக்டாகவே பார்த்துட்ருக்காரு. இன்னும் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. சுத்தமாக முடியவே இல்லை. நிறைய ப்ளீட் வேறு ஆயிருக்கும் போல இருக்குது. அவர் உங்களை கவர் பண்ண மாதிரி உங்கள் பக்கத்தில் தான் படுத்துட்ருக்காரு. ரொம்ப இறுக்கி அணைச்ச மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அப்சஸ் ஆகிட்டார் உங்கள் மேலே. அதனால் அப்படியே உங்களை கட்டி பிடிச்ச மாதிரியே படுத்துட்டு இருந்திருக்காரு. அவரையும் அறியாமல் அப்படியே ஸ்பெர்ம் வந்திருக்கு. ஸோ திரும்ப அப்படியே டைம் ஸ்கிப் ஆகவே காலையில் ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும். என்ன இவ இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்ட்டி நடந்த இடத்துக்கு இங்கே கால் பண்ணிவிட்டு இங்கே நேராகவே தியா வந்துட்டா. நைட்டு சரி ஓகே ஸ்டே பண்ணியிருந்தாலுமே அவள் இன்ஃபார்ம் பண்ணல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்ட்டி நடந்த இடத்துக்கே வந்துட்டா. பார்த்தா இங்கே யாருமே இல்லை. இங்கே ஹோட்டலில் யாராவது ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் யாருமே இல்லை அப்படின்ட்டாங்க. இங்கே இந்த பொண்ணு மட்டும் மிஸ் ஆகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே ஜங்குக்கு தான் கூப்பிட்டு போனார் அப்படின்னா, ஒரு வேளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட நம்பருக்கு இங்கே தியா கால் பண்ணுறா. ஏன்னா எடுக்க மாட்டான். இவன் தானே கூப்பிட்டு போனான், இன்ஃபார்ம் பண்ணாமல். கடவுளே, இவன் சும்மாவே சரியில்லை. இவன் வேறு கூப்பிட்டு போயிருக்கான். ஓ, கண்டிப்பாக அந்த பொண்ணு இவனோட டேஸ்ட்டே கிடையாது. எதுவும் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. பட் ஆனால் இது சுகாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். ஓ, ஏன் இப்படி பண்ணுறான்? ஃபோனை எடுத்து தொல்லடாவா. கண்டிப்பாக அந்த ஃப்ளாட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பான்.
ஐயோ நேராக போய்டும் அப்படின்ட்டு தியா தான் அடித்து பிடிச்சிட்டு இப்போது அங்கே ஜங்கு கூட ஃப்ளாட்டு தெரியும். அதனால் இப்போ ஃப்ளாட்டுக்குமே வந்துடுச்சு. காலிங் பெல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு லைட்டாக இப்போ தான் அப்படியே தூக்கம் விடுற மாதிரி இருக்குது. இங்கே ஜங்குக்கு உங்களை இறுக்கி அணைச்சிட்டு படுத்துட்ருக்காரு. இங்கே காலிங் பெல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கா. யார் டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்து அப்படியே இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் வந்து கதவு திறக்கிறாரு. டேய் ஆனால் என்ன பண்ணுற? என்னடி உனக்கு அங்கே வேலை? டே நீங்கள் என்ன கூப்பிட்டு வந்தியாடா? இல்லையே. அண்ணா விளையாடாத, அவ இந்த ஊர் பொண்ணு மாதிரி கிடையாதுடா. என்ன பண்ண அவரை? நான் எதுவும் பண்ணல, நான் கூப்பிட்டு வரல, கிளம்பி. அண்ணா கதவை தர. என்ன பண்ண? ஷுகாவுக்கு தெரிஞ்சுண்ணா அவ்வளோதான். ஏதாவது பண்ணணும் சொல்லிடு. எதுவும் பண்ணல. நான் எதுவும் பண்ணல, நீ கிளம்பு. அண்ணா உள்ளே இருக்காளா? இல்லை எங்கே ஒயின்னு அப்படின்னு இங்கே தியாவுக்கு பார்த்துட்டு தாங்கலை. ஏதாவது பண்ணியிருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வந்து சமாளித்து வெளில அனுப்பிச்சிடலான்னு பார்த்தா இங்கே தியா ஹாலுக்கு வந்துட்டா. ஹால்லேருந்து பார்த்தா தெரியுது அங்கே டோர் ஓப்பனில் இருக்குது. அதாவது லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஷாக்கு. உங்களோட சாரி இப்படி அந்த பெட்லேருந்து அப்படி சரிஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது. அண்ணா அங்கே இருக்கிற பொண்ணு யார்? சாரி கிடக்கிற மாதிரி இருக்குது. அது வேறு, வெளில போ. அண்ணா அது வாயின் இல்லைல்லடா. டேய் சொல்லு, உனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அது ஓயின்னு தானே அப்படின்னு தியா பதறி அடிச்சுட்டு அப்படியே கதை தொண்டு ஓடி போய் பார்த்தா நீங்கள் அப்படியே பெட்ஷீட்குள்ளே கவர் ஆகிட்டு ரொம்ப சொரம் போல் ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே இப்படி படுத்துட்ருக்கீங்க. ஆனால் என்னடா பண்ணி தொலைச்ச நீ? உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா உனக்கு? எதுக்கு இப்போ கத்துற? அவள் ஒரு விதத்தில் கொடுத்து வச்சது தான். போ. ஆனால் கிளம்புதியா? நான் பார்த்துக்கிறேன். என்னடா பார்த்துப்பேன்? உனக்கெல்லாம் பயந்துட்டுனால இருந்த பார்த்தியா? என்ன சிறப்பாலாம் அடிச்சுக்கணும்டா, சிறப்பாலாம் அடிச்சுக்கணும். அந்த பொண்ணு என்னடா பண்ணுச்சு? எதுவும் பண்ணல, அதனால தான் நானே பண்ணிட்டேன். சி வெக்கமா இல்லை? ஒரு தங்கச்சிக்கிட்ட எப்படி பேசுகிற? மரியாதை கிளம்பிடு, ஏதாவது செவில கொடுத்துட போகிறேன். அண்ணா ஏன்டா அப்படி பண்ண? இது ஷுகாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தியா அழுதுட்டுருக்கு. இங்கே உங்ககிட்ட அப்படியே வந்து கையை தொட்டு பார்த்தா அந்த பெட்ஷீட்குள்ளே கவர் ஆகிட்ருக்கீங்க. இந்த கையை தொடும்போதே தெரியுது அவ்வளோ அனலாக குதிக்குது. டேய் என்னடா? டேய் இவளுக்கு உடம்பு சரியில்லடா. என்னடா பண்ண? என்னடா பண்ணி தொலைச்ச? அவள் ஒத்துக்க மாட்டாளே. வெளில போன்னு சொன்னான்ல, வெளில போ. ஏன் உனக்கு இன்னும் அடங்கலை? உனக்கு இன்னும்? ஆமாம் அடங்கலை, மரியாதை வெளில போ. அண்ணா ரொம்ப தப்பு பண்ணுறடா, ரொம்ப தப்பு பண்ணுறேன். மரியாதை வெளில போன்னு சொன்னேன். அண்ணா நீங்கள் கேட்கவே இல்லை, அதையே கேட்கவே இல்லை. ஜங்குக்கு வெளில அப்படியே அனுப்பிச்சிட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குது. மேலே ஃபுல் அப்படியே குதறி வச்ச மாதிரி இருக்குது. ஏய் கதவு தர. உனக்குலாம் அறிவே இல்லைடா. நீ என்ன ஜென்மோ? நீ மிருகமாடா? நீ அறிவுக்கிட்டவனே, இவனை என்ன படுத்தி வச்சிருக்கு? சி அப்படின்னு சொல்லிட்டு மெலிங்களையும் பார்த்துட்டு இங்கே தியாவுக்கு அவ்வளோ அழுக வருது. கடகடன்னு சொல்லிட்டு அந்த சாரி எடுத்து கட்டலான்னு பார்த்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் இருக்கிற நிலமையே சரியில்லை. அதனால் ஜங்கு கூட ட்ரெஸ் இருக்கா, ஜங்கு கூட பேண்ட்டு ஷர்ட்டு, அந்த இன்னர் பார்த்தா இன்னர் பிஞ்சிருக்கு. அங்கே பார்க்க அவ்வளோ அழுக வருது, ஆத்திரமாக இருக்குது. ட்ரெஸ் எல்லாத்தையும் கடகடன்னு அப்படியே பட்டன் போட்டு விட்டு ஏய் தள்ளு அப்படின்னு கதவை திறந்துட்டு அங்கே டிரைவரை கூப்பிடுது. ஏய் என்ன பண்ணுற? டேய் அசிங்கப்படுத்தவனே, ஒன்று மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு கிடைச்சான்னு நான் வெக்கப்படுறேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. அவன் எந்திரிச்சானா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு கூட எனக்கு தெரியல. என்ன ஜென்மோ நீ? சி தள்ளு அப்படின்னு சொல்லி டிரைவரை கூப்பிட்றீங்க.
இங்கே ஜங்குக்கு இன்னும் கோவம் வருது. ஏன்னா இங்கே இவன் இருக்கிற நிலமை வேற, அவரும் துண்டில் இருக்கார். ஒரு டிரைவர் போய் பார்க்குறதா அப்படின்ற மாதிரி தான் இரு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவர் தான் தூக்கிட்டு வராரு ஹாஸ்பிட்டலுக்குமே. அதாவது அவருமே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவர் தான் தூக்கிட்டு வராரு. ஹாஸ்பிட்டலுக்குமே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் அங்கே டாக்டர் அவ்வளோ திட்டுறாங்க. யார் இப்படி பண்ணது, என்ன பண்ணுறது, ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, இல்லை ஃபஸ்ட் நைட்டு அன்றைக்கி கொஞ்சம் என்னம்மா உளறியா, ஃபஸ்ட் நைட்டா, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சா, கழுத்தில் தாலி இல்லையே. சார் இல்லை, இது மாடர்ன் இந்தியாவில் மாடர்ன் இந்தியா, அதனால தாலி கைட்டி வச்சுட்டு பொண்ணு தானே நீனு அப்படின்னு சொல்லி அசிங்கமாக தியா திட்டுறாங்க. சார் இதோ பாருங்கள், அவர் தான் அந்த பொண்ணோட புருஷன், அவர்கிட்டே பேசிக்கோங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தியா விலகிடுச்சு. ஜங்குக்கு அப்படியே கழுவி ஊற்றுறாங்க. என்னடா அவன் அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் விழிப்பும் வரல, ரொம்ப அன்கான்ஷியஸாக போயிட்டீங்க போல். இங்கே இப்போ அப்படியே சுக்கா கால் பண்ணுறாரு. அதாவது உங்கள் ஃபோனு தான் அங்கே தியா கிட்டே இருந்துருக்கோம்ல, ஸோ அந்த நம்பருக்கு இப்போ கால் வருது. நீங்கள் எடுப்பீங்கன்னு நினச்சிட்டு அவர் எதிர்பார்த்துருப்பாரு. தியா எடுக்கவே, இன்னும் நீ அவகிட்ட ஃபோனை கொடுக்கலையா, ஃபோனை கொடுக்குறியா இல்லை? இங்கே தியா அழுதுகிட்டே இருக்கு, பதில் பேசவே இல்லை. எதுக்கு பழறா? சுக்கா இங்கே குளோபல் ஹாஸ்பிட்டலில் என்னாச்சு அவளுக்கு அப்படின்னுங்க சுக்காங்க கத்துறாரு. அடுத்த நிமிஷம் பேசவே இல்லை, ஃபோனை கட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு கார் எடுத்துகிட்டு. இங்கே உங்களுக்கு இன்னும் கண்ணு முழிப்பு வரவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ஹை ஃபீவர் ஆகிடுச்சி, ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வருது, உடம்பு உங்களுக்கு ஏற்றுக்கவே இல்லை, ரொம்ப முடியாத மாதிரி ஆகிடுச்சி. எங்கள் ஜங்குவுக்கு போட்டு உலுக்கிக்கிட்டே இருக்காங்க. ஹஸ்பண்டுன்ற இடத்துல நிறைய இடத்துல கையெழுத்து போட சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போது ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் நீங்கள் இன்னும் கண்ணு முழிக்கல, இன்னும் ஒரு 2 hours கழிச்சு தான் கண்ணு முழிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தியா ஜங்குவுக்கு போட்டு அப்படி திட்டுது, நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்குலாம் அறிவில்லை, ஏன்டா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செம்ம திட்டு. ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஜங்குக்கு தான் சைன் போடணும், நான்லாம் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே தியா உட்காந்துட்ருக்கவே வேறு வழியே இல்லாத மாதிரி உட்காந்துட்ருக்காரு. டைம் ஸ்கிப்பாக இருக்கும். சுக்கா வந்துட்டார். சுக்கா வந்துட்டு வெளில வந்துட்டு கால் பண்ணுறாரு, எங்கே இருக்கீங்க, எந்த செக்ஷன், எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்துட்டு எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பிளாக்கில் இருக்கீங்க அப்படின்ட்டு வந்திருப்பார். பார்த்தா இங்கே ஜங்குக்கு வெளில உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு செவத்தில் இப்படியே நின்றுட்டுருக்கீங்க சாஞ்சிட்டு. தியா அப்படியே சுக்காவை பார்த்தோன்னே போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகுது தியா. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு உங்களுடைய ஆமை அப்படியே பிடிச்சி உலுக்கிட்டு கேட்டுட்ருக்காரு. சுகா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ என்கிட்ட மட்டும் கோவப்படாத சுகா, ப்ளீஸ் சுகா, என்கிட்ட மட்டும். என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு சுகா. அவள் பார்ட்டிக்கு போனோம், அவள் நைட்டு வரல, அதுக்கப்புறம் என்னாச்சு? அவளை ஜங்கு ஏன்னா ஜங்கு கூட்டு. அவருக்கு புரிஞ்சிச்சு இதுதான் நடந்திருக்குன்னு கெஸ் பண்ணிட்டாரு. கடன்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்டே வந்துட்டு அப்படியே சவுதோட வச்சு அப்படியே தூக்கிட்டாரு. சுக்கா விடு. அவருக்கு செம்ம கோவம், எதுவுமே பேசவே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக அப்படியே முறைச்ச மாதிரி பார்த்துட்ருக்காரு. தியா இங்கே அழுதுகிட்டே இருக்காளா? தியா மூஞ்சி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு அவர் அடுத்த வாரத்தை ஜங்கு கிட்டே பேசவே இல்லை. அவர் மட்டும் அந்த கிளாஸ் டோரெல்லாம் பார்க்கலாம்ல, உங்களை தான் வந்து பார்த்துட்ருக்காரு. உங்கள் மேலே ஃபுல்லாக ரொம்ப காயமாக இருக்குது. அவருக்கு கல்ல டியர்ஸ் அப்படி எட்டி பார்க்குது. சுகா கையெடு. இல்லை கையை எடுத்துருன்ட்டு. என்ன இந்த கோப்பில் கூட உனக்கு என்ன சுகா பேசுகிறேன்? அவன் எனக்கு ஃப்ரெண்டு, அதனால தான் மாமாவில் பார்த்தியா? சுகா என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசாத சுகா, சத்தியமாக எனக்கு தெரியாது. என்னடி சத்தியமாக தெரியாது? என்ன பண்ணிட்டு எப்படி தன்னோட நின்றுட்டுருக்கான்? சுகா ப்ளீஸ், எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இவன் இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சுகா, ப்ளீஸ்
இது வரைக்கும் எந்த பொண்ணையும் இந்த மாதிரி பண்ணதும் இல்லை. உனக்கே தெரியும்ல. அதுக்கு உனக்கு கோவில் கட்டி கும்பணுமா? சுகா கத்தாத ப்ளீஸ். அவனை ஹஸ்பண்ட் சொல்லி வச்சுருக்கோம். என்ன புரியல? ஹஸ்பண்டா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமை போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு சுக்கா. இந்த ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு வந்து, டேய் என்னடா பண்ணுற? ஓ கோவம் வருதாடா? அந்த பொண்ணு என்னடா பண்ணி வச்சுருக்க? அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணு ரத்தமே வருது. அதுக்கெலாம் உன்னை நான் கொல்லணும் போல இருக்கேன். கொண்டுடு வா. என்னடா என்ன அவளுக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற? இந்த பார், என்ன பணம் தானே, எவ்வளோ வேணுமோ கொடுக்குறேன். என்ன வேணுமோ எழுந்தானா கேட்க சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே அண்ணா என்னடா பேசுகிற? அவ என்னடி அண்ணனும் தங்கச்சியும் அந்த பொண்ணு? ஓ உங்களுக்கு என்ன பணத்து முறை ஆடுவீங்க, அதனால் ஓகே நான் பார்த்துக்குறேன், கிளம்பு. சுகா வேணாம் சுகா, அவன் ஏதோ தெரியாமல் பேசுகிறான், ப்ளீஸ் சுகா. மரியாதை கிளம்புங்கன்ட்டேன். ஏய் கிளம்பு, உன்னை தாண்டா கிளம்புன்ட்டேன் அப்படின்னுங்க. சுகாவுக்கு வந்து செம்ம வந்துடுச்சு. ஜங்கு கூட சட்டையை பிடிச்சிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்காரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் கத்தவே, என்ன சார் எது கத்துறீங்க? மேம் இல்லை இது பர்சனல் ஃபேமிலி இஷ்யூ. என்னடி ஃபேமிலி இஷ்யூ? என்ன ஃபேமிலி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா கத்துறாரு. இங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே ரொம்ப ஆட்டிடியூடில் திமுறில் வந்து பாக்கெட்டில் கையை விட்டுட்டு உரமா அப்படி நின்றுட்டுருக்காரு. இங்கே தியா தான், சுகா சுகா ப்ளீஸ் சுகா, என்ன சுகா பண்ணுறான்? வேணாம், இது இது இங்கே உனக்கோ இல்லை எனக்கோ அசிங்கம் இல்லைடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சுகா. பிள்ளை இருக்கிற வயனுக்கு தான் அசிங்கம், ப்ளீஸ். இந்த மாதிரிலாம் அசிங்கம் பண்ணுமா நீ? யோசி ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ சுகா, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. தியா தான் அப்படி கையை பிடிச்சிட்டு அழுது. ஒரு நிமிஷம் அதை யோசித்து பார்த்துட்டு, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க என்னென்னு தெரிலல்ல, ஸோ அதனால் அப்படியே வாயை முடிக்கிறாரு. ஓகே இல்லை கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ தான், நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போங்க மேம் அப்படின்ட்டு அப்படியே கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு. பட் ஆனால் ஜங்குக்கு பார்க்க இன்னும் கோவமாகுது அவருக்கு. அந்த தியா வந்து கையை பிடிச்சிருப்பாள்ல, சத்தம் போடாத சுக்கா, சண்டை போடாத சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அப்படியே உதறி விட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அந்த கண்ணாடிக்கிட்ட வந்து அவங்க முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு கண்ணில் தண்ணி அப்படியே வழியுது அவருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கண்ணை வைப் பண்ணிவிட்டு ஒரு மணிக்கவே தியா வந்து அப்படியே சுகா பக்கத்தில் நிற்கிது. மரியாதையோ தள்ளி போய்டு. சுகா இல்லை தள்ளி பொடி அப்படின்னு லைட்டாக அப்படியே தள்ளி விட்டுருப்பாரு தியாவை. தியா அப்படியே ஒரு மணி நின்று அழுதுட்டுருக்கு. சுகா இன்னொரு ஹாஃப்னவரில் எனக்கு தெரியும், ஓடிட்டு வேலை என்ன மட்டும் பாரு. பேசவே இல்லை அவர். டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜங்குக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. டே அண்ணா எங்கடா போகிறேன்? நீ வேறு புருஷன்னு சொல்லி பாரதியா, உனக்காக தாங்க இருந்தேன், உள்ளே இருக்க அவளுக்காக இல்லை. நீலாம் என்னடா மனுஷன்? அந்த பொண்ணு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி வச்சுருக்க. நான் ஒரு பொண்ணுடா, என்னால் பேச முடியல, எல்லாம் பச்சை அசிங்கமாக பேசிடுவேன். என்ன பண்ணி வச்சுருக்க? எல்லாம் பிடிக்காம தான் பண்ணியா? பிடிக்காம பண்ணியாடா? அதெல்லாம் ஜஸ்ட் பாரு, ஜஸ்ட் கிஸ்ட்டுன்னு செவ்வல் அரைஞ்சிருவோம் பார்த்துக்க. எந்த பொண்ணுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணியிருக்கேடா? சொல்லு, கேட்டதுக்கு பதில் சொல்லுடா ரஸ்கல் நாய் அப்படின்னுங்க. தியா கொஞ்சம் அப்படியே கார்னால் அப்படியே இழுத்துட்டு போய் சட்டையோட பிடிச்சி இழுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு அவ்வளோ பேசுது. இந்த ஜங்குக்கு எதுவுமே காதை வாங்கிக்கவே இல்லை. அவர் வந்து ஏதோ ஒரு டெம்டேஷனில் பண்ணிட்டார் போல் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. இந்த பாருண்ணா, இது சுத்தமாக சரியில்லை. இது பார், ஒழுங்கு மரியாதை உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன எனக்கு புரியல? நான் கல்யாணம் பண்ணிங்கன்னா எத்தனை பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க தெரியுமா உனக்கு? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டே நடந்திருக்கா சொல்லுடா. உன்கிட்ட இந்த பார், ஜென்னியாக இருக்கட்டும், லிசாவாக இருக்கட்டும், நிறைய பொண்ணுங்க உன்கிட்ட வந்திருக்காளுங்க. ஆனால் அவளுங்கக்கிட்ட நீ ப்ளே பண்ணுவியா இல்லை அவளுங்க உன்கிட்ட ப்ளே பண்ணுவாளுங்க? ஏன்னா எனக்கு தெரியும், ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. யோசிச்சு பாரு.
இது எதனால் பண்ணேன்னு. போ. ஒரு தங்கச்சி சொல்லி உனக்குலாம் புரியணும்னு இருக்குன்னா இதுக்கு நீ சிறுப்படி நாள் வாங்கிட்டு போயிடலாம். போ. இதுக்கப்புறமும் நீ ஏதாவது இல்லை நீ யோசிக்கிற மாதிரி இருந்தனா அது வயனுக்கு தான் ஆச்சுங்க. கிளம்ப. வேணாம் சாமி, வேணாம். இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது தான். தெரியாமல் கேட்டேண்ணா. போ அப்படின்னு சொல்லிட்டு தியா அழுகுது. இங்கே ஜங்குக்கு அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க தியாக்காக நின்றுட்டு அவர் அப்படியே கிளம்பிடுறாரு. இங்கே தியா அந்த கார்னரில் உட்காந்துட்டு அழுன்னு அழுதுகிட்டே இருக்குது. ஷுக்காவை பார்க்கும்போது இன்னும் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது. கண்ணில் தண்ணி அடங்கவே இல்லை. இங்கே ஒயின் வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லிட்டாங்க போல். ஷுக்கா உள்ளே போயிட்டாரு. இங்கே தியாவுக்கு தெரியல, அழுதுகிட்டே இருக்குது, தாங்கலை. இங்கே நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருந்துகிட்ருக்குங்க. ஏன்னா லாஸ்ட்டாக கால் பண்ணது இங்கே தியாவுக்கு தானே. ஸோ திரும்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்குது. ஷுகா உள்ளே போயிருப்பார். ஷுகா சார் எங்கே இருக்கு? எங்கே எப்படி இருக்கீங்க சார்? எப்படி வந்தீங்க? என்ன ஓகேவா நீ? ஓகேவா இருக்கியா நீ? சரி இல்லை என்னாச்சு எனக்கு? நான் நர்ஸ்கிட்ட கேட்டேன், அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஷுகா சார் என்னாச்சு? எனக்கு ஏன் மேலே ஃபுல்லாக காயமாக இருக்கு? தியா எங்கே? ஷுகா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை அப்படியே பிபி இதெல்லாம் போட்டிருக்கு. மாஸ்கில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. மாஸ்கை லைட்டாக அப்படியே விளக்கிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. கையை தூக்கம் இல்லை உங்களுக்கு. உடம்புல ரொம்ப உங்களுக்கு பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு கீழே ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படியே இல்லை ரெஸ்டடு. எந்திரிக்காது, படு படு படு. ஷுகா சார் தியா எங்க? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே இருக்கீங்க. நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க. ரொம்ப கியூரியாசிட்டி தாங்கலை உங்களுக்கு. என்ன பதில் வரும், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஈகராக அவர் சொல்கிற அந்த வாயை பார்த்துட்ருக்கீங்க. ஷுகா அப்படியே உங்கள் கையை வந்து பிடிச்சிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடு. ஏதாவது ரொம்ப பெயினாக இருக்கான்னு? இல்லை இருந்தாலும் எனக்கு அப்படின்னு சொல்லி தயக்கமாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு பெயின் வந்து உடம்புல மட்டும் கிடையாது, கீழே ப்ரைவேட் பார்ட்லேயும் இருக்குது. ஸோ அதை வந்து ஷுகா கிட்ட சொல்ல முடியாதுல்ல. தியாவை தேடுறீங்க. இப்படி என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது உங்களுக்கு. வரேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு சொல்லிட்டு ஷுகா வெளில வந்துட்டு தியா அந்த கார்னரில் அழுதுட்ருப்பாள். தியா தியா ஷுகா அழுது தொலை உள்ளவா. அவள் கண்ணு முடிச்சிட்டா. கண்ணு முடிச்சிட்டாளா? நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவியா? சொல்லுவா. அவள் கேட்குறா என்னாச்சு ஏதாச்சுன்னு என்ன கேட்குறா. என்ன பதில் சொல்லட்டும்? ஷுகா நீ அழாத, தயவு செஞ்சு வந்து அவகிட்ட பேசு. எனக்கு என்ன சொல்கிறேன்னு கூட எனக்கு தெரில அப்படின்னு அவருக்குமே கண்ணில் டேஸ் ஆகுது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரிலன்றது ஒரு பெரிய குடும்பம் இல்லை. ஸோ அப்படியே லாஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு தியா கண்ணெல்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே வருது. தியா பக்கத்தில் வாயே அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி அப்படியே கூப்பிடுது. நீங்கள் அப்படியே போகிறீங்க பயந்துக்கிட்டு. உங்களுக்கு போகிறதுக்கு பயம், தியாவுக்கு போகிறதுக்கு பயம். ஷுகா தான் தள்ளி கூப்பிட்டு போகிறாரு. ஷுகா ஷுகா ப்ளீஸ் ஷுகா ப்ளீஸ் ஷுகா நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படியே புலம்பிக்கிட்டே போகுது. இங்கே வந்து அப்படியே ஒயினு தியா எங்கே வாய எங்கே வா. என்ன ஒயின் எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லையா? கிட்ட வாய அப்படின்னு சொல்லிட்டு காதை கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லுது. எனக்கு என்ன ஆச்சு? ஏன் எனக்கு எங்கே பார்த்தாலும் வலிக்கிற மாதிரியே இருக்குது? சொல்லுதியா, உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்குது, வலிக்குது, அங்கங்கே ஊசி வச்சு குத்துற மாதிரி அப்படின்னு சொல்லவே
இங்கே தியாவுக்கு கண்ணில் அப்படியே பொத்து பொத்துன்னு சொல்லி விழுது. ஷிகா சொல்லுடி. ஷிகா நான் என்ன அழுகு தாங்கலைங்க தியாவுக்கு, சுத்தமாக தாங்கலை. என்ன சொல்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் நானும் ஒருத்தி தான். இதுக்கு அண்ணன் தான் காரணம். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்குமா. இங்கே அந்த கையை அப்படியே பிடிச்சிக்குதுங்க. ஒயின் வந்து அப்படியே கையை பிடிச்சிக்குது தியாவோட கையை. ஒயின் ஒன்றும் இல்லை, நீ ரெஸ்ட் எடுன, இது சும்மா. இல்லை, என் மேலே எப்படி காயமெல்லாம் இருக்குது. இல்லை ஒயின், சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. உனக்கு காலில் கூட்டு வரும்போது ஏதோ நீ ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போல. எங்கள் ஷுகாவுக்கு இன்னும் கோவம். ஆம்சை பிடிச்சி ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறார். ஷுகா நிறுத்துறியா? அவகிட்ட சொல்ல முடியுமா? அவள் தாங்குவாளாம், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கு. எப்படி எனக்குமே தெரியல, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி மயக்கமாக இருந்துச்சா. அதனால தான் என்கிட்ட வேறு சொல்லாமல் வர போயிட்டல நீ பார்ட்டிக்கு. எனக்கு தெரியல, அதனால தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. என்னடி வளர்ற ஷுகா, புரிஞ்சுக்கோங்க, அவள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே நர்ஸக்கிட்டலாம் வந்து ஜங்குக்கு ஹஸ்பண்ட் சொல்லி வச்சுருக்காங்க. என்ன இதில் தியா அப்படி சொன்னான்னு தெரில. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தியா தான் கூட இருந்து பார்த்துக்கிறா. ஷுகாவுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. ஜங்குக்கு வந்து ஷுகா கால் பண்ணுறான். என்னடா என்ன உனக்கு? டேய் வீட்டுக்கு வந்துட்டு போ. எதுக்கு? இல்லைடா, அம்மா அப்பாவும் இன்வைட் பண்ணாங்க. என்னடா நினச்சிட்ருக்கீங்க? எனக்கு புரியல. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போடான்னு கூப்பிட்டேன். வா. அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டாங்க. வருவல்ல, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஜங்கு கூப்பிட்டோடனே. ஏன்னா ஜங்குவோட அப்பா அம்மா மேலே இங்கே ஷுகாவுக்கு ரொம்ப பெரிய பாசம் இது இருக்குது, அவங்களுக்குமே பாசம் இருக்குது. ஸோ உடனே இப்போது கிளம்புறாரு. இப்போது ஷுகா வீட்டுக்குமே போயிருப்பாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா ஷுகாவோட அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. இங்கே பார்த்தா ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன நடக்குதுங்க எனக்கு புரியல. டேய் இல்லைடா, ஜங்குக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி வர சொன்னான், உனக்கும் தியாக்கும் பேசி முடிச்சிடலான்னு அப்படிங்க ஜங்குக்கு முறைக்கிறாரு ஷுகா. என்னடா உன்னோட லவ்வுக்கு க்ரீன் சிக்னல்? இல்லை தியாவோட லவ்வுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துடலான் இருக்கேன். அவரை ரொம்ப ஃபீல் பண்ணா, அவளை ஹாப்பியாக்கணும்ல, அதுக்காக மட்டும்தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீ விருப்பப்பட மாட்டேன்னு தெரியும், பட் உங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் அப்பா அம்மாவும் விருப்பப்பட்டா நீ ஓகே சொல்லி தான் அவன் எனக்கு தெரியும் அப்படின்னு நீ நினச்சிட்ருக்கடா. கிடையவே கிடையாது. எனக்கு எவ்வளோ நேரம் தோணலடா, எனக்கு இப்போ தோணுது. நீ வேணா ஒயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் தியாவுக்கு தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா நினச்சிட்ருக்க? அவளோட இந்த பார், ஆளை பற்றிலாம் பேச தெரியாமல் அவள் கூட இருந்துட்டேன்னு தவிர அவளை பிடிச்சலாம் கிடையாது. ஷுகாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அப்படியே சட்டையை பிடிச்சி அப்படியே நெருக்கிறாரு. விட்டு ஷுகா, அவள் என்ன ஹை கிளாஸா லோ கிளாஸ் தானே? அவள் ஸ்டேட்டஸுக்கெலாம் நானே பெருசு. டீ எச்சமோனே, என்னடா நினச்சிட்ருக்க? அவளுக்கு இருக்கிறது தாண்டா உன் தங்கச்சிக்கும் இருக்க. உன் தங்கச்சிய அதே மாதிரி நான் பண்ணிட்டேன், நாளைக்கு விட்டுறவா? டீ என்னடா என் தங்கச்சி அவளை ஒன்றா? இப்போ எதுடா அவனுக்கு கோவம் வருது? எனக்கு புரியல. உன் தங்கச்சிக்கு இருக்கிறது மட்டும் பெருசு, இதுவே ஒயினுக்கு இருந்தா கேவலம்மா லோ கிளாஸு. அது என்ன இல்லை ஹை கிளாஸு லோ கிளாஸு? ஹை கிளாஸில் இருக்கிற உன் தங்கச்சிக்கு என்ன இருக்கோ அதே தாண்டா அவளுக்கு இருந்தது. ஷுகா ஓவராக பேசுகிற. ஓவரா நான் யோசிச்சேன்டா, உன் மனசில் கொஞ்சம் நஞ்சம் நல்லது இருக்குன்னு. இப்போ அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே உன் தங்கச்சி என்ன பண்ணுற பாரு. அவ கூட இருக்க கல்யாணம் பண்ணிக்கிறதோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா? டீ என்னடா நான் கூப்பிட்டா உன் தங்கச்சி ஒருவா பார்க்குறியா?
ஆனால் ஒன்று மாதிரி கேடு கட்ட ஜென்மம் நான் கிடையாது. அவளை தண்டிக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. ஆனால் ஒன்று தண்டிக்கணுமே, என்ன பண்ணுறது? என்னை விரும்பி விரும்பி லவ் பண்ணுறாள்ல, அவள் துடிச்சா அவனுக்கு வலிக்கும்ல, வலிக்கணும்டா, வலிக்கணும். அதுக்காக இந்த சுக்கா என்ன பண்ணுவான்? எனக்கு கல்யாணம், ஒயின் அந்த மாதிரி பண்ணது நான் தான். இன்னும் ஒயின்கிட்ட சொல்லவே இல்லை, இப்போ சொல்கிறேன். அவள் தான் என் பொண்டாட்டி. டே கூல்டா, கூல். இப்போ வலிக்குதுல்ல உனக்கு? வலிக்கணும்டா, வலிக்கணும் உனக்குலாம். அப்புறம் உன் தங்கச்சிக்கு கேர்லெஸ்ஸா அவ்வளோலையும் சேர்த்து தான் நடந்தது இது. வலிக்கணும், உங்கள் 2 பேருக்கும் வலிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கடகடன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. டேய் சுகா, எங்கடா போகிற? மேம், உங்கள் மருமக ஹாஸ்பிட்டலில் இருக்கா, வாங்க. என்னடா தியா ஹாஸ்பிட்டலில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கிள், உங்கள் போனால உங்கள் மருமக பேர் ஒயன். சுகா, என்னடா? தியா கிடையாது, ஒயன் தான். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கிளம்புறேன், பாய், குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கா கடகடன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிருப்பார். ஓகேடா கைஸ், இந்த பார்ட் வந்து அப்படியே 2 ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். நான் வந்து 2.5 மணி நேரம் இல்லை 2.25 மணி நேரம் வரும் அப்படின்னு நினச்சேன். இது இன்னும் 1.5 hour மிஞ்சுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இது 2 ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு இங்கே கட் பண்ணிடுறேன். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஷார்ட்டில் ஜங்குக்கு செம்மையாக வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் அதை அப்படியே இதோட கட் பண்ணிட்டேன். இல்லைன்னா ஒரு 2.5 மணி நேரமாக இழுத்துட்டு போயிருப்பேன். அதில் வந்து வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து அதில் வந்து ஜங்குக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய டியூரேஷன்ஸ் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு கொஷின் வந்து ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த கொஷின், வாட் இஸ் பேட்ரியாட்டிசம்? நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. கூகுள் பண்ணி உங்களுடைய யூனிக் ஆன்சர் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். யாருடைய ஆன்சர் வந்து யூனிக்காக இருக்குது, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க அப்படின்றத நான் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் பின் பண்ணுறேன். ஏன்னா உங்களுடைய யூனிக் ஆன்சர் தான் எனக்கு வேணும். பேட்ரியாட்டிசம்னா நார்மலாக நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பாருங்க. ஏதாவது ஒரு திங்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுன்னா நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேண்ணே. பேஸ்ட் மீன்ஸ் பின் பண்ணுறேன். யாரோடைய வந்து யூனிக்காக இருக்கோ அவங்களுடைய கமெண்ட் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக யோசித்து பதில் சொல்லுங்கள், யூனிக்காக பதில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய மூளையை வந்து ஷார்ப்பன் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடிய கொஷின் தான் இது. இந்த மாதிரி உங்ககிட்ட நான் நிறைய கொஷின்ஸ் வந்து நான் எண்டில் வந்து நான் ரைஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு இன்ஃபோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சீக்கிரமாகவே சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். எப்போவும் என்னுடைய வாய்ஸ் உங்களுக்காக ஒழிச்சிட்டே இருக்கும். தேங்க்யூடா கைஸ், பாய்.